வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. ஃபில்டரில் பொடியை போட்டு சுந்தரி சொல்லி தந்திருந்த தினசில் அமுக்கி, நான் தான் பலசாலின்னு ஏகத்துக்கு உங்க பலத்தை எல்லாம் காட்டி அமுக்கிடாதீங்க, அப்புறம் இறங்கவே இறங்காது. அடுப்பில் வைத்தான். கேஸ் அடுப்புல பாத்திரம் ஏகத்துக்கு சூடேறி இருக்கும், கவனமா கையை வைங்க, கிடுக்கி வச்சுக்கிட்டு பாத்திரத்தை இறக்குங்க. 100 தரத்துக்கும் மேலாய் அவள் சொல்லி இருந்தது ஏனோ மறந்து போக, தண்ணீர் கொதித்தும் அவசரமாய் இறக்க வேண்டி பாத்திரத்தை வெறும் கையில் தூக்க, ஆ, கையை உதறி வாயில் வைத்து சப்பிய நொடியில் பாத்திரம் கவிழ்ந்து மேடையெல்லாம் வெந்நீர் ஓடியது. சனிய, தூங்கி எழுந்ததுமே ராஜனுக்கு முதல் வேலையாய் காஃபி வேண்டும். பல் விளக்கிவிட்டு பேப்பருடன் வாசல் அறை நாற்காலியில் உட்கார்ந்த மறு நிமிஷம் சுட சுட மணக்கும் காஃபி வர வேண்டும். துளி தாமதமானாலும் குரல் எடுத்து கத்துவான். ஏய், அங்க என்ன பண்ற? நான் எழுந்து பல் விளக்கி 1/2 மணி காத்திருக்கிறது கூட புரியாம? காஃபி திட்டமான சூட்டோடு சரியாய் சர்க்கரை போடப்பட்டு ருசியாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கும் ஒரு கத்தல்தான். இத்தனைக்கும் ஓரோர் ஆண் மாதிரி மனைவியை அடிமையாய் நடத்தும் ரகம் ராஜன் இல்லைதான். அருமை பெருமையாய், ஏன் சுந்தரி சுந்தரி கண்ணு என்று நேரம் காலம் இல்லாமல் வளைய வருபவன்தான். சாயங்காலம் ஆபீஸில் இருந்து திரும்பும்போது பூவோ அல்வாவோ வாங்கி வந்து, நான் வச்சு விடுறேன், நான் ஊட்டி விடுறேன் என்று ஏக காதலுடன் அடம் பிடிப்பவன்தான். ஆனாலும் உறங்கி எழுந்ததும் மட்டும் ஏனோ காஃபி குடித்து முடிப்பதற்குள் சின்னதாய் தினமும் ரகளை மட்டும் அவனால் செய்யாமல் இருக்க முடிவதில்லை. குடித்து முடித்த பிறகு அந்த கத்தல் கோபம் எல்லாம் எங்கு ஓடி ஒளிந்து கொள்ளுமோ? அவனின் இந்த குணம் சுந்தரிக்கு அத்துப்படி என்பதால் இது குறித்து அவளும் அதிகமாய் அலட்டிக் கொள்வதில்லை. அவன் எழுந்த கையோடு இவளும் காஃபியை கலந்து கொண்டு எள் என்பதற்கு முன்னால் எண்ணெயாய் நின்று விடுவாள்தானே. கை விரல்களில் எரிச்சல் கொஞ்சம் குறைந்த மாதிரி தோன்ற ராஜன் மீண்டும் பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து எரிந்து கொண்டிருந்த அடுப்பின் மேல் வைத்தான். சுந்தரி பிரசவத்துக்காக ஊருக்கு போய்விட்ட 10 நாளாய் இதே அவஸ்தைதான். கணவன் தவிப்பான் என்று தெரிந்ததால் ஊருக்கு போகத்தான் அவள் என்னமாய் தயங்கினாள். அது கிராமங்க, வசதி குறைச்சலா இருக்கும். சிவனேனை இங்கேயே பிரசவத்தை வச்சுக்கிடலாங்க, அம்மாவை இங்க வர சொல்லிடலாம் என்று அவள் கெஞ்ச, இவனும் அது குறித்து யோசித்த போது அது சரியான செயலாக தோன்றவில்லை. தலை பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுக்கு அனுப்புவதுதான் அவர்கள் சமூகத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த சம்பிரதாயம். அதுவும் 10 வருஷங்கள் கழித்து அதிசயமாய் உண்டாகி இருப்பவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பி அங்கு சீராட பண்ணுவதுதானே நியாயம். என் வசதி முக்கியம் என்று இங்கேயே இருக்க செய்வது அநியாயம் இல்லையா? நாளைக்கு சொந்தக்காரர்கள் தலைச்சன் பிரசவத்துக்கு கூட பொறுப்பாய் கடமையை செய்ய தெரியவில்லையே என்று சுந்தரியை பெற்றவர்களை ஏசலாம். இவனைத்தான் சொல்லு, பெண்டாட்டிக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி அம்மா வீட்டுக்கு அனுப்பாமல் தன் நாக்கு சுகம்தான் முக்கியம் என்று வீட்டோடு நிறுத்தி கொண்டு விட்டான் பார் என்று பின்னால் பேசி நமுட்டாக சிரிக்கலாம். எதற்கு வம்பு? என்ன பத்தி நீ கவலைப்படாத சுந்தரி. எங்க அம்மா வந்து கூட இருந்து 4 மாசம் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ உன் பிறந்த வீட்டுக்கு போறதுதான் முறை. புருஷனாய் லட்சணமாய் பேசி அவளை அனுப்பிவிட்டாலும் ஊரில் அம்மாவுக்கு திடுமென டைபாய்டு காய்ச்சல் கண்டுவிட்டதில் சுந்தரி ஊருக்கு போன 10 நாளாய் ஒரு காஃபி சரியாக போட்டு குடிக்க வழி இல்லாமல் திண்டாட்டமாய்தான் இருக்கிறது. அட, இது என்ன பிரம்ம வித்தை என்கிற அலட்சியத்துடன் முதல் நாள் டிகாக்ஷன் போட்டபோது வெந்நீர் கொதிப்பதற்கு முன் ஃபில்டரில் விட்டதில் சொட்டு கூட அடிப்பாத்திரத்தில் இறங்கவே இல்லை. 2ஆம் நாள் பொடியை சரியாக அமுக்காததில் ஊற்றி முடிக்கும் முன் அத்தனை நீரும் கொட கொடவென்று கலர் தண்ணீர் மாதிரி கீழே இறங்கிவிட்டது. மேற்கொண்டு 4 நாட்களாயின. தண்ணீரை ஸ்பூனை வைத்து கொண்டு மெதுவாக துளி துளியாக ஊற்ற கற்றுக்கொள்வதற்கு. இன்னும் ஒரு நாள் பொடியை அழுத்தமாய் அமுக்கிவிட்டதில் சாயங்காலம் ஆபீஸில் இருந்து வந்தபோது கூட காலையில் ஊற்றிய நீர் இறங்காமல் மேல் கிண்ணத்திலேயே நின்றிருந்தது. இன்று இந்த கூத்து.
ஆக மொத்தம் தூங்கி எழுந்து ஒரு வாய் காஃபிக்கு வழி இல்லாமல் இருப்பதுதான் உண்மை. சுந்தரி கெஞ்சினாள். நான் கிட்ட இருந்து 2 நாள் கத்துத் தரேங்க. காஃபி எப்படி போடுறது, கலக்கறதுன்னு. அப்புறம் உங்களுக்கு சிரமமா இருக்காது. தயவு பண்ணி நான் சொல்றது கேளுங்க. எங்கே கேட்டான். ஆ, பெரிய காஃபி ஃபில்டர்ல பொடிய போட்டு தண்ணி ஊத்துறதுக்கும், பால காய்ச்சி கலக்கறதுக்கும் பயிற்சி வேணுமாக்கும். எல்லாம் எனக்கு கலந்துக்க தெரியும். நீ சும்மா நை நைன்னு ரோதனை பண்ணாம கிளம்புற வழிய பாரு. என்ன பெரிய காரியம் என்று வாய் கிழித்தாலும் அதில் உள்ள சிரமங்கள் செய்து பார்க்கும்போது தானே புரிகிறது. தண்ணீர் மீண்டும் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த முறை இடுக்கியை அழுந்த பற்றி நிதானமாய் ஃபில்டரில் ஊற்றினான். 10 நிமிஷங்களில் டிகாக்ஷன் இறக்கியதும் ஒரு தினசாய் காஃபியை கலந்து குடித்தான். காஃபி டம்ளரை மேடை மேல் வைத்தபோது ஒரு காஃபி தயாரிப்பதற்குள் அந்த இடத்தை தான் அலங்கோலப்படுத்தி இருந்த விஷயம் சின்னதாய் வெட்கத்தை உண்டாக்கியது. காஃபி பொடி டப்பா திறந்தபடி, ஃபில்டரை சுற்றி வாரி இறைந்த காஃபித்தூள், எறும்பு மொய்க்க சர்க்கரை டப்பா, பொட்டு பொட்டாய் தரை முழுக்க சிந்தி இருந்த பால் துளிகள், கொட்டிவிட்ட தண்ணீர், அழுக்கு கைப்பிடி துணி, ஆவென்று பரத்தி கிடந்த இடுக்கி. சுந்தரி இருந்தால் இந்த இடம் இப்படியா இருக்கும்? அது அது அதன் இடத்தில் சுத்தமாய் நேர்த்தியாய். என்ன இருந்தாலும் சுந்தரி காரியம் உசத்திதான். சமையல் கட்டு தொட்டியில் முதல் நாள் சாப்பிட்ட பால் டம்ளர் வறண்டு கிடப்பது பார்வையில் விழ, இப்போது சாப்பிட்ட காஃபி டம்ளரை தொட்டியில் போட்டு குழாயை திறந்து விட்டான். இந்த வேலைக்காரி வந்தாலாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளலாம். விழும் ஓரிரண்டு பாத்திரங்களை தேய்க்க சொல்லி வீட்டை கூட்டி மெழுகி துணி தோய்த்து போட வைத்து, "ஹம், அதற்கு கூட அல்லவா வழி இல்லாமல் இருக்கிறது. அம்மா இல்லாமல் ஐயா வீட்டில் தனியாக இருக்கும்போது அவள் வரமாட்டாளாம். பயமாக இருக்கிறதாம்." வேலைக்காரி தனத்தை மனசுக்குள் ஒரு தரம் முழுமையாக கொண்டு நிறுத்தின போது முதலில் சிரிப்பு வந்தது. அடிபட்ட டின் போன்ற அவளது முகமும் சொத்தை பல்லும் எலிவால் பின்னலும். இவள் என்ன பெரிய ரம்பையா? மனைவி இல்லாத போது நான் அத்துமீறி நடந்து கொள்வதற்கு? எத்தனை திமிர்! இல்லை இல்லை, என்மேல் அவநம்பிக்கை இருந்தால் அப்படி வெளிப்படையாக பேசியிருப்பாள். விஷயம் இப்படி என்று கேள்விப்பட்ட உடனே ரோஷம் பொத்து கொண்டு வர, ஆமா, இவ பெரிய சினிமா ஸ்டார். நான் மயங்கி விழுந்துடுறதுக்கு. வேணாம், அவ வரவே வேணாம். 2 பாத்திரம் தேய்க்க, வீட்டை பெருக்க, என் துணியை தோச்சுக்க என்னால முடியாம என்ன என்று வீராப்பு பேசிவிட்டாலும் நடைமுறையில் சுகத்துக்கு பழகிவிட்ட உடம்புக்கு குனிந்து பெருக்குவது கஷ்டமாக இருக்கிறது. 2 டம்ளர்களை தேய்த்து மேடையை துடைப்பதற்குள் விழி பிதுங்கி போகிறது. என்ன செய்ய? காலையில் தினமும் தெரு முழுக்க பால் பாக்கெட் வாங்கி வந்து விநியோகிக்கு மாயாவை வேண்டுமானால் அரை மணி வந்து வேலைகளை செய்து தர சொல்லலாமா என்று யோசித்தவன் வேண்டாம் என்று தீர்மானித்தான். முதலாவது சுந்தரியிடம் பேசிய வீராப்பு என்னாவது? இரண்டாவது, ஒரு வீட்டுக்கு மாமூலாக வேலை செய்யும் வேலைக்காரியை மீறிக்கொண்டு புதுசாய் யாரும் எந்த வீட்டுக்குள்ளும் நுழையக்கூடாது என்கிற கட்டுப்பாடு அந்த தெருவில் கடைபிடிக்கப்படுகிறதே. வேண்டாம், ஆளும் வேண்டாம், தேளும் வேண்டாம், எல்லாம் என்னால் முடியும். குழாயை நிறுத்திவிட்டு பாத்திரத்தை தேய்ப்பதற்காக வழக்கமாய் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் ஸ்பாஞ்சை எடுத்தான். காய்ந்து போய் வரட்டி மாதிரி இருந்ததை தண்ணீரில் அமுக்கி டம்ளர்களை அழுந்த தேய்த்தான். 1 நிமிஷத்தில் கை காரியம் முடிந்துவிட கையோடு மேடை அடுப்படியையும் துடைத்து விட்டால் என்ன என்று தோன்றியது. அன்றாடம் இரவு படுக்கப் போகும் முன் சோப்புத்தூளை தடவி அடுப்பை பளபளவென்று துடைக்காவிட்டால் சுந்தரிக்கு தூக்கம் வராது. அலமாரியில் இருந்து தூள் சோப்பு டப்பாவை எடுத்து மேடைக்கு நேராய் சாய்த்து தட்டினதும் சற்றும் எதிர்பாராமல் ஒரு கைப்பிடி அளவு சோப்புத்தூள் தடக்கென்று மேடையில் விழுந்தது. அதை அள்ளி மீண்டும் டப்பாவின் உள்ளேயே போட்டுவிட எண்ணி சோப்பில் கை வைத்தால் ஈரத்தில் அத்தனை தூளும் கையிலேயே உறை போட்ட மாதிரி ஒட்டி கொண்டது. அடடே என்கிற தவிப்போடு கையை உதறிய வேகத்தில் கை சோப்பு டப்பா மேல் பட்டு கண்மூடி திறப்பதற்குள் டப்பா கீழே விழுந்து தரை பூராவும் சோப்பு அபிஷேகமாக அடங்கியிருந்த எரிச்சல் நச்சென்று தலை தூக்கியது. சனிய, எழவிடுத்து சனிய! சுந்தரி கெஞ்சி கேட்டுக்கொண்ட மாதிரி அவளை ஊருக்கு அனுப்பாமல் வீட்டோடு வைத்து கொண்டிருந்தால் இந்த அவஸ்தை எதுவும் இல்லை அல்லவா? ஊருக்கு போன மனைவியை, தன்னுடைய புத்தியை, வீராப்பில் நின்றுவிட்ட வேலைக்காரியை, ஊரில் காய்ச்சலில் படுத்துவிட்ட அம்மாவை
என்ற வாய் கொள்ளாமல் ஒவ்வொருவராக திட்டி தீர்த்தபடியே அத்தனை சோப்பு தூளையும் வாரி முடியாததை துணியால் ஊற்றி அதிலும் ஒட்டாமல் கிடந்ததை நீர் விட்டு கழுவி ஒரு வழியாய் அரை மணியில் அந்த அறையை விட்டு ராஜன் வந்தபோது பனியன் தொப்பலாக நனைந்து உடம்போடு ஒட்டி கொண்டிருந்தது. காலை ஊன்றி வைத்து வழுக்கி விடாமல் கவனமாய் நடந்து படுக்கை அறைக்கு வந்தான். மின் விசிறியை சுழலவிட்டு படுக்கையில் காலை நீட்டி படுத்த போது சுய பச்சாதாபத்தில் கண் ஓரங்களில் நீர் திரண்டு நின்றது. என்ன வாழ்க்கை இது? குறைந்தபட்சம் இன்னும் 3 மாசங்களுக்கு இந்த அவலம் தவிப்புதானா? அம்மா எப்படியும் 2 அல்லது 3 வாரங்களில் வந்து விடுவாள். அதற்கு பிறகு சோறு கவலை இல்லை. ஆனாலும் அது ஒரு அவஸ்தை மட்டும்தானா? பாக்கி எத்தனையோ இல்லை? சுந்தரி ஊருக்கு போய் 10 நாட்களே ஆகின்றன. அதற்குள்ளாகவே படுக்க விடாமல் உறங்க விடாமல் உடம்பு நமவென்று அலைகிறது. சொச்ச நாட்களை எப்படி சமாளிக்கப் போகிறேன்? அடுத்த 3 மாசங்களை நினைத்தாலே தனிமையின் கொடூரம் பகீரென ஏண்டா மனைவி உண்டானாள் என்கிற சலிப்பு கூட ராஜனுக்கு தோன்றியது. உங்க தவிப்பு எனக்கு தெரியுங்க. 40 நாள் ஆனா நான் ஓடி வந்துருவேன். பெரியவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் பொறுத்துருங்க. புறப்படும் முன் அவன் கைகளை பற்றி தலைமுடியை கோதி மார்போடு இறுக அணைத்து சுந்தரி தன்னை தேற்றிய விதத்தை நினைத்த மாத்திரத்திலேயே உடம்பூராவும் ஜிவ்வென்று சூடு ஏறுவதை புரிந்து கொள்ள முடிய ராஜன் எழுந்து உட்கார்ந்தான். 2 நிமிஷம் அங்கேயே அமர்ந்து தன்னை ஒரு நிலைப்படுத்தி கொள்ள முயன்று முடியாமல் எழுந்து சமையல் கட்டுக்கு சென்றான். சில்லென்று தண்ணீரை குடித்தபடி ஜன்னல் வழியாக பராக்கு பார்த்து கவனத்தை மாற்ற முயன்றான். அவன் அதிர்ஷ்டம் எதிர் பிளாட்டில் படுக்கையில் கலியமூர்த்தி படுத்திருப்பதும் அவன் மனைவி ஏதோ பேசியபடி அருகில் நிற்பதும் பார்வையில் விழ தாபம் அதிகமான ரீதியில் பேசாமல் நகர்ந்து கூடத்துக்கு வந்தான். ஞாயிற்றுக்கிழமை அவன் ஜோடியாய் படுத்து கொண்டும் பேசிக்கொண்டும் என்னென்னமோ செய்து கொண்டும் பொழுதை கழிக்கிறான். என்னை மாதிரியா? சும்மா சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே வழக்கமாய் ராஜனம் கூத்து கட்டித்தான் அடிப்பான். எழுந்திருங்க, வேலைக்காரி வந்துட்டா, கூட்டி மெழுக வேணாமா என்று முணுமுணுப்பாய் சுந்தரி கெஞ்சுவதை காதில் வாங்காமல் 8 அடித்த பின்னாலும் படுக்கையிலேயே கிடப்பான். 1ஆம் காஃபி, 2nd டோஸ் எல்லாம் படுக்கையில்தான். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டை பெருக்கி மெழுகாம இருந்தா ஒன்றும் குறைஞ்சிடாது. நீ அவளை அனுப்பிட்டு இப்படி வாயேன் என்று இவன் அடாவடி செய்ய வேலைக்கு வந்த வேலைக்காரியை, ஐயாவுக்கு தலைவலிக்குதாம், சாயங்காலமா சுத்தம் செஞ்சுக்கலாம், நீ இப்ப போயிட்டு அப்புறம் வா என்று சுந்தரி சொல்ல, எனக்கா புரியாது என்கிற நமட்டு சிரிப்புடன் வேலைக்காரி திரும்பி சென்ற நாட்களும் உண்டுதான். ராஜன் எழுந்து டிவியை ஆன் செய்தான். புத்தி அதிலும் போகவில்லை. வீட்டுக்குள் உட்கார்ந்திருக்கும் போதுதானே அவஸ்தை. பேசாமல் இப்படி கிளம்பி எங்காவது ஒரு ரவுண்ட் அடித்து விட்டு வந்தால் யார் வீட்டுக்கு போவது? அவன் பெண்டாட்டி குழந்தையுடன் ஹாயாக இருக்கையில் கரடி மாதிரி நான் போய் வேண்டாம். அப்புறம் திடுமன ராஜனுக்கு பாண்டியனின் நினைப்பு வந்தது. ஒண்டிக்கட்டை ஜாலியான பேர்வழி. வாழ்க்கையை அனுபவிக்கணும் பிரதர் என்று சிகரெட் உதட்டில் ஊஞ்சலாட ஸ்டைலாய் வசனம் பேசுவான். திருவல்லிக்கேணி லாட்ஜில் தங்கி இருக்கிறான். அந்த பக்கமே நீ வரமாட்டியாயா என்று ஆபீஸில் போக வர கழுத்தை அறுப்பவன். போய் பார்த்தால் என்ன? சிரிக்க சிரிக்க ஜோக் சொல்வான். இல்லாவிட்டால் தான் போய் வந்த இடம் பற்றி சுவாரஸ்யமாய் விவரிப்பான். அதுவும் இல்லாவிட்டால் மேட்னி ஷோ, ஹோட்டல் என்று எங்காவது கூப்பிட்டாலும் கூட வர தயாராயிருப்பான். முடிவு செய்ததும் அது நாழிகை ஆளை அமுக்கிய வேதனை மெல்ல மறைய ராஜன் பரபரவென்று இயங்கினான். குளித்தான். பளிச்சென்று பேண்ட் ஷர்ட் அணிந்து கொண்டான். பர்சில் பணம் இருக்கிறதா என்று பார்த்தான். வீட்டை பூட்டி ஸ்கூட்டரை உதைத்து கிளப்பினான். கதவை திறந்த பாண்டியனின் கண்களில் வியப்பு வெளிச்சம் போட்டது. அந்த காலை நேரத்தில் ராஜனை அங்கு எதிர்பார்க்காதது வெளிப்படையாக தெரிய, அடடே நீயா என்றான் மகிழ்ச்சியுடன். காலையில எழுந்ததுல இருந்து வானம் மப்பும் மந்தாரமுமா இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதானே காரணம் புரியுது. உள்ளவா பிரதர். என்ன நீ கூட அதிசயத்திலும் அதிசயமா என் வீட்டுக்கு வந்துட்ட? உறக்க பேசி ஜோக் அடித்து விட்ட குஷியுடன் அதை விட உறக்க சிரித்து பாண்டியன் வரவேற்க வெட்கம் கலந்த புன்னகையுடன் ராஜன் அறைக்குள் நுழைந்தான். அறை கந்தர கோலமாய் கிடந்தது.
கட்டை பிரம்மச்சாரியின் அறை என்று தமக்கு எடுத்து அடிக்காத குறையாய் சாமான்கள் கண்டபடி வாரி இறைய காட்சியளித்தது. கோட் ஸ்டாண்டில் அம்பாரமாய் அழுக்கு துணிகள், டேபிள் மேல் என்றோ குடித்துவிட்டு வைத்த காஃபி டம்ளர் உண்டாக்கி காய்ந்து போன வட்ட வட்ட டிசைன்கள், ஒரு பக்கமாய் கவிழ்ந்தும் படுத்து கொண்டும் இருந்த காலி பிராந்தி பியர் புட்டிகள், கட்டிலுக்கு அடியில் தூசி போர்வை போர்த்தி கொண்டு கொலுவிருந்த செருப்பு ஷூக்கள், இங்கும் அங்கும் வாரி இறைந்து காற்றில் படபடத்த பத்திரிகைகள், சிகரெட் சாம்பல் நிறைந்த கிண்ணங்கள், படுக்கையில் மல்லாந்து கிடந்தபடி சினிமா பாட்டை பாடிய டிரான்சிஸ்டர், லுங்கி துண்டை அள்ளி ஒரு பக்கமாய் போட்ட பாண்டியன் படுக்கையை தட்டி உட்காரியா என ராஜன் அமர்ந்தான். தரையில் ஒரு பெட்டி ஆவென்ற வாய் பரத்தியபடி திறந்திருந்தது. உள்ளே சலவை செய்த துணிகள், ஓரிரு புத்தகங்கள். ராஜன் நிமிர்ந்து பாண்டியனை பார்த்தான். பெட்டியை பேக் பண்ணிட்டு இருக்கியே, எங்காவது வெளியூர் போக போறியா? பாண்டியன் ஆம் என்று தலையசைத்தான். அவிழ்ந்து விட்ட லுங்கியை மறுபடி இறுக்கி கட்டி கொண்டு ராஜன் அருகில் அமர்ந்தான். ஆமா பிரதர், பாம்பே போறேன் ஒரு வாரம். ஆபீஸ் வேலையாத்தான், ஆனா முழுக்க பர்சனல் சமாச்சாரங்களையும் ஆபீஸ் செலவிலேயே கவனிச்சுடுவேன். பாம்பேல உனக்கு என்னையா சொந்த வேலை? பாண்டியன் தலையை பின்னுக்கு தள்ளி சிரித்தான். என்னவா, நல்லா கேட்டப்போ, இந்தியாவோட சொர்க்கம் பாம்பே தான் பிரதர். அங்க இல்லாத சமாச்சாரம் உலகத்திலேயே எதுவும் இல்லைன்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்வாங்க. பர்ஸ்ல பணம் இருந்தா போதும், ஜமாய்ச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சா அங்க போய். நினைச்சாலே உடம்பெல்லாம் பரபரக்குது. பேசிய பாண்டியன் தான் அனுபவிக்க போகும் சுகானுபவங்களின் கற்பனையில் மூழ்கி சன்னமாய் சீட்டி அடிக்க முற்பட ஒருவித எரிச்சலுடன் ராஜன் அவனை வெறித்தான். சொர்க்கம், சந்தோஷம், ஜாலியா இருக்கிறது, இதை தவிர வேற எதை பத்தியுமே பேச தெரியாதாயா உனக்கு? சீட்டி அடிப்பதை நிறுத்தின பாண்டியன் சிரித்தான். பேசலாமே, என்ன பேசலாம் சொல்லு? அரிசி கிலோ 6 ரூபாய் விற்குதாமே, அதை பத்தி பேசலாமா? இந்த வருஷம் மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி பேசலாமா? இல்ல தேர்தல் எப்ப வரும், எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி அமைப்பாங்கன்னு? அவனை முடிக்க விடாமல் ராஜன் ச்சு என்று சூழ் கொட்டினான். எழுந்து மண் பானையில் இருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பினவனின் கண்கள் லேசாக கலங்கி இருக்கிற மாதிரி தோன்ற பாண்டியன் அவன் அருகில் சென்று தோளை தட்டினான். என்ன விஷயம் பிரதர்? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏதாவது பணப்பிரச்சனையா? என்னையா? இதற்கும் ச்சு என்பதையே பதிலாக சொன்ன ராஜன், நான் வரையா என்று முணுமுணுத்தபடி 2 அடி வைக்க பாண்டியன் அவன் கையை பற்றி வலுக்கட்டாயமாய் இழுத்து படுக்கையில் தள்ளினான். என்னையா, எதுக்கு வந்த? எதுக்கு திடம்னு கிளம்புற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன விஷயம்னு சொன்னா தானே புரியும். சொல்லும்படியா ஒண்ணும் இல்லை பாண்டியா. வீட்டில் போர் அடிச்சது, உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். நீ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்போ கூட உட்காந்து தொந்தரவு செய்ய வேணாம்னு கிளம்புற, அவ்வளவுதான். பாண்டியன் கண்களை இடுக்கி கொண்டான். வீட்டில் போர் அடிக்குதா உனக்கா? எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், பொண்டாட்டி தலைப்புல நாள் பூரா முகத்தை தொடச்சிக்கலாம்னு ஏங்குற ஆசாமியாச்சே உனக். பேசிக்கொண்டே போனவன் சட்டென்ற கையை உதறினான். ஓ, மறந்துட்டனே, உன் மனைவி பிரசவத்துக்கு ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதான் போர் அடிக்குதுன்னு என்னை தேடிட்டு வந்திருக்க. சரி சரி, வந்தது தான் வந்தாச்சு. இப்ப காலில் வெந்நீரை ஊத்திக்கிட்ட மாதிரி எதுக்காக உடனே திரும்புற? இருயா, நான் சாயங்காலம் வண்டிக்கு தான் போறேன். அதனால கொஞ்ச நாள் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு போகலாம். எனக்கு ஒன்றும் தொந்தரவில்லை என்ன? ஒரு சிகரெட்டை தான் எடுத்துக்கொண்டு பாக்கெட்டை பாண்டியன் நண்பன் முன் நீட்ட ராஜன் தயங்கினான். எப்போதாவது அசைவம் சாப்பிட்டால் அத்தி பூத்த மாதிரி ஒரு ட்ரிங்க் அடித்தால் ராஜன் சிகரெட்டை ரசித்து குடிப்பது உண்டுதான். ஆனால் அந்த நெடி சுந்தரிக்கு பிடிக்காது என்பதால் கடந்த வருஷங்களில் கூடுமான வரையில் அதை தவிர்த்திருக்கிறான். எடுத்துக்க பிரதர், பொண்டாட்டிக்கு தான் ஊர்ல இல்லையே, அவங்க இல்லாதப்ப கூடவா உனக்குன்னு ஒரு சில அல்ப சந்தோஷங்களை அனுபவிக்க கூடாது? மனசு இருந்த நிலையில் பாண்டியனது பேச்சு நியாயமாகப்பட ராஜன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து உதட்டில் பொருத்தி அழுத்தமாக புகையை உள்ளுக்குள் இழுத்தான். நுரையீரலின் இண்டு இடுக்குகளில் அரை நொடி தங்கின புகை மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியேறிய போது மனசு லேசாகின மாதிரி தோன்றியது. காஃபி சாப்பிட்றியா? ஆ. பாண்டியன் லாட்ஜ் பையனை அழைத்து 2 ஸ்ட்ராங் காஃபி என்றான். பின் டிஃபன் சாப்பிட்டியா என்று கேட்டான். ம். மணி 10:30 ஆக போறது, இன்னுமா டிஃபன் சாப்பிடல? என்னாச்சு பிரதர், பொண்டாட்டி இல்லாம சோறு உள்ள இறங்க மாட்டேனுதா? ராஜன் சலிப்புடன் சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் தேய்த்து அணைத்தான். நானே நொந்து போயிருக்கேன், நீ வேற வயிற்றுச்சல கொட்டிக்காத பாண்டியா.
காஃபி வந்தது, குடித்தார்கள். காலி கோப்பையை கீழே வைத்த பாண்டியன் 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்தான். மணி 11 கூட ஆகல. 4-5 மணி நேரம் என்ன செய்யலாம்? ஏதாவது உருப்படியா ஐடியா சொல்லு. ராஜன் தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கினான். ஊருக்கு போறதுக்கு முன்னால நீ ரெஸ்டா இருக்கணும்னா நான் புரிஞ்சுப்பேன். எனக்காக வீணா நீ அவஸ்தைப்படாத. நிதானமா குளிச்சு சாப்பிட்டு தூங்கணும்னா செய், நான் புறப்படுறேன். பாண்டியன் தொடையில் ஓசையுடன் தட்டி நோனோ என்று மறுத்தான். ரயில்ல 1.5 நாள் என்ன பண்ண போறேன்? தூங்குறது தவிர. அதை விடியா, என்ன செய்யலாம் அதை சொல்லு. இன்னும் டிஃபன் சாப்பிடலைன்னு சொல்ற. அமராவதிக்கு போய் தெலுங்கு சாப்பாட்டை சிக்கன் ஆவக்காயோட ஒரு பிடி பிடிக்கலாமா? அப்புறம் வேணா ப்ளூ டைமண்டுக்கு போலாமா? பேசின பாண்டியன் கண்களை சிமிட்டி குறும்பாக புன்னகைத்தான். அந்த படத்துல எக்கச்சக்கமா பலான சமாச்சாரங்கள் வருதாம். நேத்து ரமேஷ் பார்த்துட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எச்சில் சொட்ட ஓஹோன்னு பேசுனா. என்ன பிளான் சரியா? ஏற்கனவே தவிக்கும் தவிப்பு போதாது என்று இந்த மாதிரி படத்தை பார்த்து இன்னும் அவஸ்தையை அதிகமாக்க வேண்டியது அவசியமா என்று ஒரு கணம் ராஜன் யோசித்தான். ஆனால் அந்த எண்ணத்தை அமுக்கிவிட்டு வாழைத்தண்டு மாதிரி உடம்பு இருக்கும் வெள்ளைக்கார பெண்களை படத்திலாவது பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் விடலாமா என்கிற ஆசை தலை தூக்க சம்மதித்தான். சுந்தரிக்கு ஏனோ ஆங்கில படங்களே சுத்தமாய் பிடிக்காது. போங்க, தலையும் புரியாம காலும் புரியாம வாயில கோலி குண்டுகளை போட்டுக்கிட்டு பேசுற மாதிரி ஒரு பேச்சு. 4 பேர் நடுவிலேயே தடக் தடக்குன்னு கட்டிக்கிட்டு வெக்கமானம் இல்லாம முத்தம் கொடுப்பாங்க. இல்லாட்டி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பச்சை ரத்தம் கொப்பளிக்க சுட்டு தள்ளுவானுங்க. ஐயோ, என்ன படம்னு இதையெல்லாம் காசு கொடுத்து போய் பார்க்கறாங்களோ. வேணாங்க, தண்ட செலவு. இப்படி அவள் முகம் சுளிப்பதோடு வலுக்கட்டாயமாய் ஓரிரு முறைகள் அழைத்து போய் வந்த பிறகு 4 நாட்கள் போல அவனை கிட்டத்தில் நெருங்கக்கூட அனுமதிக்காமல், கண்டதை பார்த்துட்டு அது மாதிரி நடக்கக்கூடாதுங்க, நம்ம பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா நினப்புல வச்சுக்கங்க என்கிற அதட்டலும் சேர்ந்து கொள்ள, அதன் பிறகு அவளை வற்புறுத்தி அழைப்பது மட்டுமல்ல, இவன் போவது கூடத்தான் அடியோடு நின்று விட்டது. ஆனாலும் ஆபீஸில் சினிமா பத்திரிகைகளில் நடிகைகளின் போட்டோக்களை பார்க்க நேரிடும் போதும், பாண்டியன் போன்ற நண்பர்கள் முந்தின நாள் பார்த்த படத்தின் சுவையான காட்சிகளை விவரிக்கும் போதும் உடம்பில் கணகணவென்று சூடு பரவும். அடிமனதில் ஒரு ஏக்கம் உண்டாகத்தான் செய்யும். என்னையா கிளம்பலாமா? பேண்ட் ஷர்ட்டை மாட்டி தலை சீவி பவுடர் பூசி சென்ட் அடித்து கொண்டு பாண்டியன் தயாராக கிளம்பினார்கள். அமராவதியில் இலை போட்டு சிக்கன் வறுவலுடன் சாப்பாடு நாவில் ருசித்தது. வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு பீடாவை வாயில் குதப்பியபடி சிகரெட்டை பற்ற வைத்த போது உண்மையிலேயே காலையில் இருந்த வெறுப்பு குறைந்து மனசு சந்தோஷமாக இருப்பதை ராஜனால் உணர முடிந்தது. அடுத்து ப்ளூ டைமண்டில் படம். கூட்டம் அதிகம்தான். ஆனாலும் தொடர்ச்சியாக ஓடும் படம் என்பதாலேயோ என்னமோ டிக்கெட் கிடைத்து விட்டது. ஒரு தரம் முழு படத்தையும் பார்த்துவிட்டு இன்னொரு தரம் கதாநாயகன் 4-5 பெண்களுடன் நீச்சல் குளத்தில் ஜலக்கிரீடை செய்யும் கிளுகிளுப்பான காட்சியை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது மணி பிற்பகல் 3:30. டிரைவனுக்கு போய் காஃபி சாப்பிட்டுட்டு போலாமா பிரதர்? போனார்கள். மரத்தடியில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு தோட்டத்து மேஜை முன் அமர்ந்தார்கள். மேஜை மேல் விரல்களால் தாளம் போட்ட பாண்டியன் நண்பனை ஏறிட்டு சிரித்தான். என்ன பிரதர், காலையில இருந்து அழுமூஞ்சித்தனம் போயிருச்சா? மனசு கலகலன்னு ஆயிடுச்சா? ராஜன் பதிலுக்கு சிரித்து சமாளிக்க முயன்றான். என்ன போய் என்னையா, வீட்டுக்கு போனா திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா ஆயிட போகுது. பாண்டியன் தான் சிகரெட்டை பற்ற வைத்து இன்னொன்றை ராஜனுக்கு நீட்டினான். என்னத்துக்காக இப்படி சலிச்சுக்கிறையோ? வேதாளத்துக்கு இடம் கொடுக்காம புத்திசாலித்தனமா நடந்துக்க முடியாதா? சலிச்சுக்காம வேற என்ன செய்ய சொல்ற? காலையில எழுந்து காஃபி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. இந்த ரோதனை ஒரு பக்கம்னா ராத்திரியானா இன்னொரு விதமான அவஸ்தை. போயா, என் கஷ்டம் உனக்கு தெரியாது. வேதாளத்தையாவது சமாளிக்கிறதாவது அதெல்லாம் நடக்கிற காரியமா எனக்கு தோணல. பாண்டியன் புகையை வாயில் அடக்கி வளையம் வளையமாக வெளியிட்டான். என்னத்துக்காக நீயே காஃபி போட்டு கஷ்டப்படணும்? ஹாயா ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்றது. உனக்கு என்ன பணத்துக்கு குறைச்சலா இல்ல வசதி இல்லையா? மனசு இல்ல, அதான் குறை. ஒத்துக்க. இப்ப என்ன பாரு, பொண்டாட்டியா குடும்பமா? நான் சந்தோஷமா இல்ல? அப்படி மனசை வச்சுக்கணும் பிரதர். சுதந்திரமா இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்காம. என்னையா நீ? நிஜமா சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ராஜன் தலையை கோதி விட்டு கொண்டான். உதட்டை ஈரப்படுத்தி கொண்டான். சின்ன குரலில் பேசினான்.
நீ தான் நிலைமை புரியாம மேல மேல பேசுறதா எனக்கு தோணுது. பாண்டியன், விஷயம் நீ நினைக்கிற மாதிரி அத்தனை ஈஸியானது இல்ல. காஃபி, சாப்பாட்டை மட்டும் மனசுல வச்சு நான் பேசல. வந்து வந்து எப்பவும் ஒரு பொம்பளை கூடவே இருந்து பழகிட்டதால, அவ இல்லாம வந்து நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல வந்ததை தெளிவாக கூறத் தெரியாமல் ராஜன் தவிக்க, பாண்டியன் அவன் தோளைத் தட்டி சிரித்தான். ஏன் புரியாம? நல்லாவே புரியுது. ஆமா, உன் மனைவி ஊருக்கு போய் இன்னையோட எத்தன நாள் ஆவுது? 10. அடப்பாவி! 10 நாளுக்குள்ளேயே இப்படி ஆடிப் போயிட்டா, சொச்ச நாள் எப்படி தாக்கு பிடிக்கப் போற? அதான்யா ரொம்ப கவலையா இருக்கு. முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு கண்கள் கலங்க கிசுகிசுப்பாய் ராஜன் பேச தலையை பின்னுக்கு தள்ளி பாண்டியன் சிரித்தான். என் அவஸ்தை உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்லையா, ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்தை இப்படி பெருசு பண்றியேன்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துச்சு. ஏது சின்ன விஷயம்? பொண்டாட்டிய 3 மாசம் போல பிரிஞ்சு அந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கிறதா? கண்டிப்பா சின்ன விஷயம்தான். என்னோட இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிறதுக்காக நீ ஏன் பிரதர் சந்தோஷத்தை இழக்கணும்? ஆ? புரியலையா? மனைவி வீட்ல இல்லங்கிறதுக்காக இப்ப ஹோட்டல்ல வயிறு முட்டை சாப்பிடலையா? அது மாதிரியே பாக்கி விஷயங்கள்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு வேண்டாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு சரியான கேசியா நீ. அவன் என்ன சொல்கிறான் என்பது புரிய ராஜன் தலையை குனிந்து கொண்டான். "ஆ, அது தப்பு பாண்டியா. நான் அப்படிப்பட்டவன் இல்ல." "எப்படிப்பட்டவன் இல்ல? இதுல என்ன தப்பு? இப்ப படம் பாத்தியா? அதுல பொம்பளைங்க நீச்சல் உடையில வந்தப்ப நீ ரசிச்சு பார்க்கல? பொண்டாட்டி உடம்பைத் தவிர இன்னொருத்தி உடம்பை கண்ணால பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிக்கிட்டியா என்ன? இல்லையே. அப்புறம் அதெல்லாம் மனசால அனுபவிக்கிறது மட்டும் சரியா? போயா, இந்த தப்பு கட்டுப்பாடெல்லாம் எனக்கு வேணாம். என்னை பொறுத்தவரை வீட்டு சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி தான் இதுவும். அதுக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்க தேவையே இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள். கிடைக்கிறப்போ அனுபவிக்க கத்துக்கிறவன் தான் புத்திசாலி. பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்தப்புறம் அவ முந்தானையே கதின்னு கெட, இன்னொருத்திய திரும்பி பார்க்க மாட்டேன்னு இரு. நான் தடுக்கல. ஆனா இப்ப உன் தனிமையை அவஸ்தையை போக்க முனையறதுல என்ன தப்பு? வேண்டாத குழத்தனத்தை உதறிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க பாரு பிரதர். அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்புறம் உன் இஷ்டம். நீளமாய் பேசி முடித்த பாண்டியன் சர்வரை அழைத்து பில் கொண்டு வர சொன்னான். பணம் கொடுக்க போன ராஜனை, நீ சாப்பாட்டுக்கு தந்துட்ட, சினிமாவும் இதுவும் ஏன் செலவு என்று தடுத்து தன் பர்சில் இருந்த பணத்தை எடுத்து தட்டில் வைத்தான். பர்ஸை மடித்து பைக்குள் வைக்க போனவன் ஏதோ நினைவு வந்த மாதிரி அதன் உள்ளிருந்து ஒரு சீட்டை எடுத்தான். ராஜனிடம் நீட்டினான். சீட்டை வாங்கி பார்த்த ராஜன் அதில் மிஸ் மின்மினி என்கிற பெயரும் அடியில் ஒரு விலாசமும் இருப்பதை பார்த்து, என்ன இது என்கிற கேள்வியுடன் புருவங்களை உயர்த்தினான். புது சரக்கு, மெட்ராஸுக்கு வந்து 4 நாள் தான் ஆகுதாம். இத்தனை நாளா வெளிநாட்டுல இருந்தவங்களாம். போயிட்டு வந்து 2 நாள் ஆகுது. இன்னும் அந்த போதை தந்த கிறுகிறுப்பு போகல. நீயும் போயிட்டு வாயான்னு சொல்லி இன்னைக்கு கார்த்தால தான் ஒரு சிநேகிதன் இந்த அட்ரஸை தந்தான். வச்சுக்க. தைரியம் இருந்தா, புது அனுபவம் வேணும்னா, ஆசையும் இருந்தா குஷியா போயிட்டு வா. பணம் அப்படி ஒன்றும் அதிகம் கேட்கலைன்னு ஃப்ரெண்டு சொன்னான். இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட கூட கொடுத்தாலும் கொஞ்சம் ஒசந்த இடமா போறது நல்லது. நாளைக்கு வியாதி அது இதுன்னு பயப்பட வேணாம் பாரு. எழுந்து நின்ற பாண்டியன் அவன் தோளை தட்டி சிரித்தான். கமான் பிரதர், அடுத்த வாரம் நான் திரும்பி வந்ததும் என்னை புது மனுஷனாக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியா. நம்மளாலையும் ஒரு நல்ல காரியம் செய்ய முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுவேன். இல்ல, எனக்கு தைரியம் இல்லையா, ஆளை விடுன்னு சொன்னாலும் சரி. அட்ரஸ் வச்சுக்க. அடுத்த முறை சந்திக்கிறப்ப திரும்ப வாங்கிக்கிறேன். நாழியாச்சு, கிளம்பலாமா? அவனை மறுத்து பேச துணிவில்லாமல் நீட்டிய காகிதத்தை கை நீட்டி வாங்கி 4ஆக மடித்து பாக்கெட்டில் வைத்து கொண்ட போது பயம் பிடரியில் வியர்வையாக வெளிப்படுவதை ராஜனால் புரிந்து கொள்ள முடிந்தது. காற்றில் கையில் பிடித்திருந்த காகிதம் படபடத்தது. அதைவிட அதிகமாய் இருதயம் மார்பு கூட்டுக்குள் தடதடத்தது. மிஸ் மின்மினி. என்ன பேர் இது? எப்படி இருப்பாள் இவள்? வெளிநாட்டில் இருந்தவளாம் பிரதர். போய் வந்து 2 நாளாகியும் இன்னும் போதை தணியலை என்றானாமே அந்த நண்பன். அப்படி அவள் என்னதான் செய்திருப்பாள்? மதியம் படத்தில் பார்த்த வெள்ளைக்கார பெண்ணின் வாழைத்தண்டு கை கால்கள் நினைவுக்கு வர ராஜனின் மூச்சு விரைவாக வெளிப்பட ஆரம்பித்தது. இந்த மின்மினியும் அவள் மாதிரி வெளுப்பாய் வழவழவென்ற உடம்போடு கண்களில் குறும்பு தாண்டவமாட ஆளை ஏறிடுவாளோ? ராஜன் சட்டென்று தன்னை உலுக்கிக் கொண்டான். ராமன் மாதிரி ஏகபத்தினி விரதன் என்று இத்தனை வருஷங்களாக பேர் வாங்கிவிட்ட தான் இப்படி கேவலமான கற்பனையில் ஈடுபடுவது அவமானமாக இருந்தது. நானா சுந்தரி சுந்தரி என்ற மனைவியை நினைத்து உருகும் நானா?
ச்ச, என்ன அசிங்கம் இது! அவமானத்தோடு இப்போது கோபமும் சேர்ந்து கொள்ள, ராஜன் வேகமாய் கையில் இருந்த காகிதத்தை உருண்டையாய் கசக்கி மூலையில் எறிந்தான். இவளை அனுபவிக்க உனக்கு தைரியம் இல்லாட்டி பரவாயில்ல, அட்ரஸ பத்திரமா வச்சிருந்து அடுத்த வாரம் நாம சந்திக்கிறப்ப என்னண்ட கொடுத்துரு, என்ன? நண்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வர ராஜன் எழுந்தான். வேண்டா வெறுப்பாக குனிந்து அந்த காகித உருண்டையை எடுத்தான். பிரித்து கசங்களை கையால் நீவி விட்டான். மிஸ் மின்மினி, எப்படி இருப்பாள் இந்த மின்மினி? திரும்பவும் கற்பனையில் இறங்க ஆரம்பித்துவிட்ட மனசை தடுக்கும் உத்தேசத்தோடு ராஜன் அந்த பேப்பரை டெலிவிஷன் மேல் வைத்து பறக்காமல் இருக்க வேண்டி அவர்களது திருமண புகைப்படத்தை அதன் மேல் வைத்தான். கழுத்தில் மாலை, புது புடவை நகைகள், கண்ணும் முகமும் வெள்ளையாய் சிரிக்க இவனை ஒட்டி நிற்கும் சுந்தரி. சுந்தரியை தூக்கி மின்மினி மேல் வைத்து அவளை பற்றின அசிங்கமான எண்ணங்களை அடக்கிவிட்டது ஏகத்துக்கு நிறைவை தர ராஜன் குளியல் அறைக்குள் சென்று முகத்தை கழுவி கொண்டான். முருகா, நல்ல புத்திய கொடுப்பா என்று முணுமுணுத்து டப்பாவில் இருந்த பழனி விபூதியை துளி எடுத்து பூசிக்கொண்டான். சஷ்டி கவச புத்தகத்தோடு கூடத்து நாற்காலியில் வந்து உட்கார்ந்தான். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு. ராகத்தோடு கவசத்தை சொல்லத் தொடங்கினான். 10 வரிகளை தாண்டுவதற்குள் பாண்டியனின் பேச்சு மீண்டும் முழுசாய் செவிகளுள் கேட்டது. சுதந்திரமா இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்காம என்னையா நீ? பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிறதுக்காக நீ ஏன் பிரதர் சந்தோஷத்தை இழக்கணும்? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க. மனைவி வீட்டில் இல்லாதப்ப ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி பாக்கி விஷயங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு, பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்தப்புறம் அவன் முந்தானிய கதின்னு கட இன்னொருத்திய திரும்பி பார்க்க மாட்டேன்னு வைராகியமாயிரு. நான் தடுக்கல. ஆனா இப்ப உன் தனிமைய அவஸ்தைய போக்கிக்க முனையறதுல என்ன தப்பு? கோழத்தனத்தை உதறிட்டு வாழ்க்கை அனுபவிக்க பாரு பிரதர். குழப்பம் அதிகமாகி கவசத்தில் புத்தி போகாமல் தடுமாற ராஜன் ஆயாசத்துடன் புத்தகத்தை மூடி வைத்தான். டிவி மேல் திருமண புகைப்படத்தின் அடியில் இருந்த பேப்பர் காற்றில் விடாமல் படபடத்து இவன் கவனத்தை கவர்ந்தது. சில நிமிஷங்களுக்கு எதுவும் செய்ய தோன்றாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தவனுக்கு இந்த மாலை பொழுதும் இரவும் சட் புட் என்று ஓடி மறைந்து காலை சீக்கிரம் வந்து விடாதா என்கிற எரிச்சல் எழுந்தது. கண்களை மூடிக்கொண்டான். பேசாமல் ஒரு டம்ளர் பாலை குடித்துவிட்டு பொழுதோடு இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விடலாமா? தூக்கமா? 7 மணிக்கா? சரி, வேண்டாம். அப்புறம் ஒரு யோசனை உண்டாக ராஜன் கண்களை திறந்து சடக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஒரு ட்ரிங்க் அடித்தால் என்ன? முன்பு எப்போதோ குடித்தாலும் ஆளை மறந்து உறங்கியது உண்டுதானே? பொடி நடையாய் 2 தெரு தள்ளி இருக்கும் வைன் ஷாப்பில் இருந்து அரை பாட்டில் பிராந்தி வாங்கி வந்து 1 2 சின்னதாய் குடித்துவிட்டு கம் என்று சமர்த்தாய் படுத்து விட்டால்? உற்சாகத்தோடு எழுந்தவன் மீண்டும் உட்கார்ந்தான். சுந்தரிக்கு பிடிக்காதே? கொஞ்சம் தயங்கிய போது அவளுக்கு பிடிக்காத எதையோ பெருசாய் செய்ய துணிவதை தவிர்க்கத்தானே இந்த சின்ன தவறு என்ற புத்தி எதிர்கேள்வி கேட்க ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாய் எழுந்து தயாரானான். யாரும் தெரிந்தவர்கள் கண்களில் விழாமல் இருக்க வேண்டுமே என்கிற பதைப்பு மாறாமல் கடையை அடைந்து அரை பாட்டில் வாங்கி கையோடு கொண்டு போயிருந்த பையில் மறைத்து வைத்ததும் அப்பாடா என்றிருந்தது. பெட்டி கடையில் ஒரு சிகரெட் டப்பா, 2 பீடா, 4 கடலை உருண்டைகளை வாங்கிய பிறகு காலை அகலமாய் வைத்து வீட்டை நோக்கி நடந்தபோது பெரியவர்களுக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ண போகும் 16 வயசு பையனுக்கான துடிப்பு ராஜனிடத்தில் காணப்பட்டது. கதவை தாளிட்டான். பிராந்தியை அளவாய் டம்ளரில் விட்டு தண்ணீர் கலந்து மேஜை மேல் வைத்தான். அதன் அருகில் கடலை உருண்டை, பீடா, சிகரெட் வகையறாக்களையும் வைத்து டிவியை ஓட விட்டான். நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து ஒரு வாய் பருகி சிகரெட்டை புகைத்து கடலை உருண்டையை தின்றான். டிவி படத்தின் கதாநாயகனும் நாயகியும் ஓடி பிடித்து விளையாடி கட்டி புரண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு கிளாஸ் முழுக்க உள்ளே போனதும் சன்னமாய் மிதப்பு மெல்ல மெல்ல உள்ளுக்குள் பரவ ராஜன் 3வது சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். மின்விசிறி காற்றில் துண்டு பேப்பர் படபடத்தது. மிஸ் மின்மினி வெளிநாட்டுல இருந்தவளாம் பிரதர். கோழைத்தனத்தை உதறிட்டு வாழ்க்கை அனுபவிக்க பாரு. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிறதுக்காக நீ சந்தோஷத்தை இழக்கணுமா? மிஸ் மின்மினி எப்படி இருப்பாள் அவள்? அப்படி போதை உண்டாகும்படி என்னதான் செய்வாள்? 2வது கிளாஸை குடிக்கும் போது ஒரு தரம் போய் வந்தால் என்ன? யாருக்கு தெரிய போகிறது?
எவன் செய்யாத மகா பாவத்தை நான் மட்டும் செய்யப் போகிறேன்? பாண்டியன் சொன்னது போல மனைவி வந்த பிறகு இன்னொருத்தியை திரும்பி கூட பார்க்காமல் இருந்தால் போயிற்று. ஏன் இத்தனை வருஷங்களாக அப்படி இருப்பவன்தானே. ஒரு தரம், ஒரே ஒரு தரம் அவனவன் எதற்காக இப்படி நாக்கை தொங்கவிட்டு கொண்டு அலைகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காகவாவது ஒரு தரம், ஒரே ஒரு தரம், அப்புறம் வேண்டாம். இப்போது அனுபவிக்காவிட்டால் பிறகு எப்போது இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்குமோ? எனக்கு என்ன குறைச்சல்? கை நிறைய சம்பளம், வசதியான வாழ்க்கை, எனக்கென்று இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது கூட குற்றமா என்ன? இல்லை, கண்டிப்பாய் இல்லை போன்ற சுய சமாதானங்கள் நீள நீளமாய் தோன்றி ஆளை நன்றாகவே குழப்ப முற்பட்டன. கடிகாரத்தின் பெரிய முள் 12ஐயும் சின்ன முள் 8ஐயும் தொட்டபோது ராஜன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். போகணும்னு தீர்மானிச்சா உடனே நேரா போயிடாத. இதுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டைம் வாங்கிக்கிட்டு போ. என்ன? லாட்ஜில் இறங்கிக் கொண்ட போது பாண்டியன் சொன்னது ஞாபகத்துக்கு வர ராஜன் தெருமுனை மருந்து கடைக்கு போய் யாரும் அருகில் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு நம்பர்களை சுழற்றினான். அந்த பக்கம் 3வது முறை மணி அடிக்கும் முன்னர் ரிசீவர் எடுக்கப்பட்டு ஒரு பெண்ணின் குரல் கிசுகிசுப்பாய் ஹலோ என்றது. இதற்கு முன் எத்தனையோ முறைகள் எத்தனையோ பெண்களிடம் ராஜன் தொலைபேசியில் பேசி இருக்கிறான் தான். ஆனாலும் இது மாதிரி ஒரு மென்மையான குரலாலேயே ஆளை வயப்படுத்துகிற ரகசியம் பேசுகிற மாதிரியான குரலை அவன் கேட்டதில்லை. உள்ளங்கையில் வியர்வை ஊறியது, நாக்கு குழறியது. கடைக்காரர் தன்னை பார்க்காதிருக்க வேண்டி திரும்பி நின்று கொண்டான். ஹலோ, நான் வந்து அது மின் மின்மினி வீடு தானே? எஸ். அவங்க கூட பேச முடியுமா? ஸ்பீக்கிங். நான் என் ஃப்ரெண்ட் அங்க. உளறலாக வார்த்தைகள் வெளிப்பட அதிக சப்தமில்லாமல் மின்மினி சிரித்தாள். இங்க வர விரும்புறீங்களா? ஆ. என் ஃபோன் நம்பர் யார் தந்தாங்க? சொன்னான். ஆ. எங்கிருந்து பேசுறீங்க? சொன்னான். 9 மணிக்கு வர முடியுமா? முடியும். விலாசம் இருக்கா? இருக்கு. ஓகே, see you. அவள் தொடர்பை நுண்டிக்கும் முன் ராஜன் அவசரமாய் குறுக்கிட்டான். வந்து ப ப ப பணம் எவ்வளவுன்னு? அவள் மீண்டும் அதிக சத்தமில்லாமல் சிரித்தாள். நீங்க வாங்க, அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம். சிரிப்பு மறையாமல் ரிசீவரை வைத்துவிட ₹1 கடைக்காரருக்கு தந்துவிட்டு ராஜன் வீட்டுக்கு வந்தான். புதுசாய் ஒன்றை செய்ய போகும் ஆயாசத்தில் உடம்பும் மனசும் உதறி உதறி போட அவசரமாய் குளித்தான். ட்ரை கிளீனிங் செய்து வைத்திருந்த பேண்ட் ஷர்ட்டை அணிந்து கொண்டான். சுந்தரியின் அண்ணன் வெளிநாட்டுக்கு போய் திரும்பிய போது வாங்கி வந்திருந்த ஜோவன் சென்ட்டை எடுத்து தாராளமாய் தெளித்து கொண்டான். 2 நாட்கள் முன்னரே வாங்கிய சம்பள பணத்தில் இருந்து 500 எடுத்து பர்சில் வைத்து கொண்டான். கிளம்பிய நிமிஷத்தில் சுந்தரி திருமண படத்தில் இருந்து பரிதாபமாய் என்னங்க என்று வினவுகிற மாதிரி பட அதை கவிழ்த்து வைத்துவிட்டு வீட்டை பூட்டினான். ஸ்கூட்டரை அங்கேயே வராந்தாவில் ஸ்டார்ட் செய்வது மாடி குடித்தனக்காரர்களின் கவனத்தை ஈர்க்கலாம் என்கிற பயம் எழ அதை தள்ளிக்கொண்டு தெருவுக்கு வந்து கிளம்பினான். மின்மினியின் வீடு திருவான்மியூரில் இருந்தது. சின்ன வீடு, தனி வீடு, புது வீடு. கேட்டின் 2 தூண்களிலும் விளக்குகள், தொட்டிகளில் செழுமையான கோட்டன்ஸ் செடிகள். கேட்டை திறந்து ஸ்கூட்டரை தள்ளி கொண்டு போன போது குப்பென்று பயம் எழுந்து அடி வயிற்றில் முடிச்சு போட்டது. திரும்பி வந்த வழியே ஓடிவிடலாமா என்று தோன்றியது. ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டு நிற்க வைத்துவிட்டு உதடுகளை ராஜன் நாக்கால் ஈரப்படுத்தி கொண்டான். கர்ச்சீப்பை எடுத்து பிடரியையும் முகத்தையும் அழுந்த துடைத்தான். மெல்ல நடந்து படிகளில் ஏறி அழைப்பு மணியை அடிக்கையில் இருதயத்தின் துடிப்பு காதுக்குள் கேட்டது. கதவு திறந்தது. மிஸ் மின்மினி. ஷிஃபான் சேலை, வெட்டி விடப்பட்ட பாப் தலை, மார்பகங்களின் துவக்கத்தை எடுத்து காட்டிய லோக்கட் சோழி, ரோஜா பூ மணம். 30 வயது மதிக்கத்தகுந்த படித்த பணக்கார வீட்டு பெண்ணின் தோற்றத்துடன் நாகரிகமாய் காட்சி அளித்தவளை பார்த்ததும் ராஜனின் பயம் அதிகமாயிற்று. ஓ, இவளோடா? நானா? நோ. ஒருவேளை விலாசம் தவறி வந்து விட்டேனோ? ஓடிவிடலாமா? அவன் தடுமாற்றம் புரிந்த தினசில் மின்மினி சிரித்தாள். தொலைபேசியில் கேட்ட அதே சிரிப்பு, அதிக சப்தம் இல்லாத கிசுகிசுப்பான சிரிப்பு. ஹலோ, அங்கேயே நின்னுட்டு இருந்தா? ப்ளீஸ் கமின். நகர்ந்து வழிவிடவும் ராஜன் உள்ளே சென்றான். சோஃபாவில் உட்கார்ந்தான். அறை ஆடம்பரமாக இருந்தது. சோஃபாக்கள், திரைச்சீலைகள், கார்பெட், சரவிளக்கு.
ரொம்ப பெரிய இடமாக தோன்றுகிறதே, ஆயிரக்கணக்கில் எதிர்பார்ப்பாளோ? திட்டமிட்ட மாதிரி 2 கிளாஸ் குடித்துவிட்டு இழுத்து போர்த்திக் கொண்டு வீட்டில் படுத்து கிடக்காமல் எதற்காக இப்படி வீண் வம்பில் மாட்டிக்கொள்கிறேன்? 500 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரிந்தால் செருப்பை கழட்டி அடித்து விரட்டுவாளோ? அதற்கு முன் நாமாக சாரி தெரியாமல் வந்துவிட்டேன் என்று கூறி ஓடிவிடுவது நல்லதோ? படபடப்பு அதிகமானதில் தொண்டை வறண்டு போயிற்று. கை விரல்கள் லேசாக நடுங்கக்கூட முற்பட்டன. மின்மினி சிரித்தாள். பேசாம உட்கார்ந்திருதுக்காகவா இத்தனை தூரம் சிரமப்பட்டு வந்தீங்க? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நிஜ பேரை சொல்லலாமா, இல்லை ஏதாவது பொய்யாக சொல்லி மழுப்பி விடலாமா? இந்த மாதிரி நபரிடம் நம்மை பற்றின உண்மை விவரங்கள் எதையும் கூறாமல் தவிர்ப்பது புத்திசாலித்தனமா, இல்லை? அவன் சிந்தனையை ஊடுருவி பார்க்க முடிந்தவள் போல மின்மினி குறும்புடன் கேட்டாள். என்ன, நிஜ பேரை சொல்லலாமா இல்ல பொய் விவரங்களை சொல்லலாமான்னு யோசிக்கிறீங்களா? ராஜன் அதிர்ந்தான். ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்லுங்க, நான் என்ன சிங்கமா புலியா இப்படி பயப்படுறதுக்கு? மின்மினி மறுபடி சிரித்தாள். இவள் எதற்காக இப்படி அடிக்கடி மயக்குகிற தினசில் சிரிக்கிறாள்? தலையை கவிழ்த்து கொண்டு ராஜன் பார்வையை பூமியில் படரவிட மின்மினி எழுந்து வந்து அவன் அருகில் மிக நெருக்கமாய் உட்கார்ந்து கொண்டாள். கையோடு கை உரசியது. புடவை தலைப்பு இவன் மடியில் புரண்டது. ரோஜா வாசனை சர் என்று ஆளை தாக்கியது. மின்மினி அவன் பின்னங்கழுத்தில் கையை வைத்து லேசாக தடவிவிட உடம்பு பூராவும் சிலிர்த்தது. என்னங்க தயக்கம்? ஆ, ரகசியம் பேசுகிற மாதிரி கேட்க ராஜனின் கூச்சமும் பயமும் இன்னும் அதிகமாயின. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேணாம். மின்மினி சிரித்தாள். அதுக்கெல்லாம் தனியா காசு வாங்க மாட்டேன், தயங்காம சொல்லுங்க. விஸ்கி ட்ரிங்க் சாப்பிடுவீங்க இல்ல? அதான் உங்ககிட்டயே வாசம் வருதே. எழுந்து உள்ளே போனவள் திரும்பிய போது கையில் 2 கிளாஸில் விஸ்கி. ஒன்றை அவனிடம் நீட்டிவிட்டு இன்னொன்றை வாயில் வைத்து மின்மினி உறிஞ்சினாள். சரி, உங்களை பத்தின எந்த விவரமும் நீங்க சொல்ல வேணாம். என்ன பத்தி சொல்றேன் கேக்குறீங்களா? என் நிஜ பேர் ராதா. திருச்சி பக்கம். அப்பா பேங்க்ல கிளார்க்கா இருந்தவர். எனக்கு 18 வயசானப்போ கோயிலுக்கு போன அப்பாவும் அம்மாவும் அகாலமா பஸ் விபத்துல செத்துட்டாங்க. பழைய சம்பவங்கள் நினைப்புக்கு வந்துவிட்ட தினசில் அடி உதட்டை கடித்தபடி மின்மினி அரை நிமிஷம் சும்மா இருந்தாள். கண்களை 2 தரம் சிமிட்டி ஒரு வாய் விஸ்கி குடித்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டவள் மறுபடியும் அவனை ஒட்டி அமர்ந்தாள். அவன் கையை பற்றி தன் பிடிக்குள் இறுக்கி கொண்டாள். நானும் ஒரு மனுஷிதான், அதை மறந்துடாதீங்க. அப்பா அம்மா சின்ன வயசுல செத்தப்புறம் தம்பி தங்கைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்னதாயிட்டது. டிகிரி படிப்பு முடிக்காத நிலையில எந்த வேலை செஞ்சு பெருசா சம்பாரிச்சிட முடியும்? இந்த தொழில் செஞ்சா நிறைய சம்பாதிக்கலாம்னு புரிஞ்சது. இறங்குனேன். இன்னைக்கு தம்பி என்ஜினியர், தங்கை காலேஜ் லெக்சரர். ஆனா 2 பேருமே என் சகவாசம் வேணாம்னு ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா நான் மட்டமான தொழில் செய்யறேனாம். மின்மினி விரக்தியுடன் சிரித்தாள். இன்னொரு வாய் விஸ்கி குடித்தாள். அதெல்லாம் பழங்கதை. மனசு உடைஞ்சு போயிருந்தப்போ ஒரு வெள்ளைக்காரர் என்னோட வான்னு கூப்பிட்டார். லண்டன்ல 4 வருஷம் வாசம். அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம வந்துட்டேன். இதுதான் என் கதை சுருக்கம். பேசினவள் உரிமையோடு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சட்டை பட்டனை திருகியபடி. இப்பவாவது உங்களை பத்தின விவரங்களை சொல்ல மனசு வருதா? வரலைன்னா வேணாம், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் என இதற்குள் படபடப்பு குறைந்து ஒரு நிதானத்திற்கு வந்திருந்த ராஜன் அவள் கையை பற்றி கொண்டான். கூந்தலில் இருந்து வெளிப்பட்ட ரோஜா மணம் நாசியில் ஏறி ஆளை மயக்கியது. என்ன தெரியணும் கேளுங்க. உங்க பேரு? ராஜன். கல்யாணமானவரா? ஆ, மனைவி பிரசவத்துக்கு ஊருக்கு போயிருக்கா. குடும்பம் பெருசா? ஆஹா, அவ நான் இனி பொறக்க போறது மட்டும்தான். எங்க வேலை பார்க்குறீங்க? சொன்னான். சம்பளம்? ஏன் கேட்குறேன்னா, வசதி இல்லாதவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிறது பாவம்னு நான் நினைக்கிறேன். எல்லாமா 3200 வருது. வாடகை கிடையாது, சொந்த வீடு. மாடிய வாடகைக்கு விட்டிருக்கிறதுல அது தனியா 500 ரூபாய் வருது. மின்மினி சிரித்தாள். அப்போ பரம்பரை பணக்காரர்னு சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் இல்ல. அப்பா அரசாங்கத்துல அதிகாரியா இருந்தவர். ரிட்டையர் ஆனப்புறம் நிலத்தை கவனிச்சுக்கிட்டு கிராமத்தோட இருக்க. நீ பட்டணத்து வேலை பார்த்துக்கிட்டு இருன்னு போயிட்டார். நிலம் வேறையா? மிராசு குடும்பம்தான். ராஜன் வெட்கத்துடன் நெளிந்தான்.
சும்மா 5 ஏக்கரா விளைஞ்சு வர்றது எங்களுக்கு போதுமானதா இருக்கு. நான் ஒத்த பிள்ளை தானே. மின்மினி எட்டி அவன் காதை மெல்ல கடித்தாள். இன்னொரு ட்ரிங்க் ஊற்றி கையில் கொடுத்தாள். மனைவி பக்கம் எப்படி வசதியானவங்களா? ஐஸ் கட்டிகள் ஒன்னோடு ஒன்னு மோதி கிளிங் என்ற ஓசை எழுப்பியதை ரசித்தவாறு ராஜன் பதில் கூறினான். எங்கள மாதிரி தான். சேலத்துல சுந்தரியோட அப்பாவுக்கு ஜவ்வரிசி செய்யற ஃபேக்டரி இருக்கு. அவ கூட பிறந்தவங்க. பேசிக்கொண்டு போன ராஜன் சடக்கென்று நிறுத்தினான். மின்மினியின் கூந்தலில் முகத்தை பதித்து, என்னங்க இப்படி பேசி பொழுது கழிக்கவா நான் இங்க வந்திருக்கேன் என்று கெஞ்சலாய் குழற அவள் சிரித்தாள். எழுந்து நின்று வாங்க பெட்டுக்கு போவோம் என்று அழைத்தாள். ஏசி பெட்டும் வாசனையாய் இருந்தது. ஊதுவத்தியா இல்லை சென்டா? அதிக வெளிச்சம் இல்லாமல் ஒரே ஒரு விளக்கு மட்டும் கட்டில் அருகில் விட்டத்தில் இருந்து சங்கிலியில் தொங்கியது. கட்டிலின் நேர் எதிரில் சுவரை அடைத்து கொண்ட கண்ணாடி. அறையின் தோற்றமே கிளுகிளுப்பாக இருக்க அடங்கியிருந்த பயம் படபடப்பு மீண்டும் மெல்ல தலை தூக்க முற்பட்டன. மின்மினி அவன் கையை பற்றி படுக்கையில் உட்கார வைத்தாள். பணம் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 500. அவள் கையை நீட்ட பர்ஸை எடுத்து ராஜன் பணத்தை தந்தான். அதை வாங்கி பக்கத்து சைட் டேபிள் மேல் வைத்த மின்மினி கவர்ச்சியாய் புன்னகைத்தாள். அவனை நெருங்கி வந்து அணைத்து, முதல் முறையா என்றாள் சின்ன குரலில். ஆ, ரிலாக்ஸ். வேண்டாததை எதையாவது நினைக்காம நிம்மதியா இருங்க. ரிலாக்ஸ். இப்ப நான் இந்த விளக்க அணைச்சுக்கிட்டு அமெரிக்காவில் உபயோகப்படுத்தின ஒரு புது விளக்கை போட்டதும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஸோ ரிலாக்ஸ் ராஜா, ரிலாக்ஸ். ஆளை கட்டுப்படுத்தும் வசீகர குரலில் பேசியவாறு மின்மினி விளக்கை அணைத்து இன்னொரு சுவிட்சை போட எங்கிருந்தோ கிசுகிசுப்பாய் ஒரு பெண் காதல் பாடல் ஒன்றை பாட ஆரம்பித்தாள். பளிச் பளிச்சென்று டிஸ்கோ விளக்குகள் இங்கும் அங்குமாய் மாறி மாறி எரிந்து கண்களை செருக வைத்தன. என்ன மாயாஜாலம் இது என்கிற பிரமிப்புடன் ராஜன் பிரமித்து உட்கார, அணைந்தும் எரிந்தும் சாகசம் செய்த விளக்கு வெளிச்சத்தில் அவளின் செய்கைகள் மகா கிளர்ச்சி தருவதாக அமைய, எங்கிருந்தோ கம் என்று மீண்டும் ரோஜா மனம் அறை பூராவும் வியாபிக்க, பாடகி ஏகத்துக்கு விரகதாபத்தை தன் குரலில் குழைத்து மயக்கத்தை அதிகமாக்க, அடுத்து வந்த நிமிஷங்களில் என்ன நடக்கிறது ஏது செய்கிறோம் என்று எதையும் தெளிவாக உணர முடியாத அளவுக்கு ராஜன் தன்னை மறந்து போதை நிறைந்த இன்பத்தில் மூழ்கி போனான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனை யாரோ சட்டென்ற மண்டையில் தட்டி எழுப்பின மாதிரி ராஜன் விழித்து கொண்டான். பார்வை மசமசத்தது. இருட்டில் எதுவும் புரியாமல் குழப்பமாயிருந்தது. நான் எங்கே இருக்கிறேன்? வலது கையை ஒரு பக்கமாய் நீட்டி துழாவின போது பக்கத்து படுக்கையின் வெறுமை உறுத்தியது. இருட்டுக்கு பழக்கமாகிவிட்ட கண்களில் மெதுவாய் எதிரில் இருந்த அலமாரி மேலே சுழன்ற ஃபேனின் உருவங்கள் கோடாக புலப்பட மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். தலை ஒரு தரம் வட்டம் அடித்துவிட்டு நின்றது. கைகளினால் தலையை தாங்கிக் கொண்டான். மண்டைக்குள் மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரி பிரம்மை உண்டாயிற்று. மின்மினி, ஓ! மெதுவாக ஒவ்வொன்றாக புகை மூட்டமாக நெஞ்சுக்குள் தோன்றியது. திருவான்மையூருக்கு மின்மினி வீட்டை தேடிக்கொண்டு போனது. இவன் தயக்கம் குறைய வேண்டி அவள் தன்னை பற்றின விவரங்களை சொன்னது. ட்ரிங்க்ஸ் கொடுத்து குடிக்க வைத்தது. பெட்ரூமுக்கு அழைத்து போனது. அங்கே அங்கே பளிச் பளிச்சென்று மின்னி மின்னி அணைந்த விளக்குகள், அந்த புது மாதிரியான அணைந்த எரிந்த ஒளியினூடே தெரிந்தும் தெரியாமலும் ஜொலித்த அவள் உடம்பு, அந்த பாட்டு, அந்த அணைப்பு, அந்த சூழ்நிலை, அந்த இன்பம், வரிசையாக அத்தனையும் நினைத்து மீண்டும் பரவசப்பட்ட ராஜன் திடுமென சவுக்கடி பட்ட மாதிரி நிமிர்ந்தான். எல்லாம் முடிந்து மின்மினியின் அணைப்பில் மயங்கி கிடந்த போது ஒலித்த டெலிபோன் மணி ஓசை இப்போது ஞாபகத்துக்கு வந்தது. ஹலோ என்று மின்மினி சிரித்தாள். ஓ, நீங்களா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? 1/4 மணி டைம் கொடுங்க, நான் உங்களுக்காக தயாரா இருக்கேன் என்று கூறி தொடர்பை துண்டித்தாள். எதுவும் புரியாத மயக்கத்தில் இருந்தவனை உலுக்கினாள். எழுந்திருங்க ராஜன். எதுக்கு? வேற கஸ்டமர் வரப்போறாரு. 5 நிமிஷம் டைம் தரேன், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிடுங்க. எதுவும் புரியாமல் குடி இதர அனுபவங்கள் தந்த போதை நீங்காமல் கிளம்பினவன் எப்படியோ உருப்படியாய் ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு வீடு வந்து உடைகளை கூட மாற்றாமல் படுத்து உறங்கிவிட்டாலும் கொஞ்சம் தெளிந்துவிட்ட காரணத்தால் அப்போது உணராத ஒன்றை இப்போது உணர முடிந்தது. அது நாழிகை இருந்த கரிசனமும் குழைவும் இல்லாமல் அதட்டலாய் அடுத்த கஸ்டமரை வரவேற்கும் நோக்கத்தோடு மட்டுமே மின்மினி அந்த நிமிஷம் பேசியதை புரிந்து கொள்ள முடிய
முதல் முறையாய் ராஜனுக்கு குமட்டியது. 10 நிமிஷம் வரையில் என்னோடு, அடுத்த 1/4 மணியில் இன்னொருத்தனோடு, என்னை சந்திக்கும் முன்னால் இன்னும் ஒருத்தரோடு, அப்புறம் இன்னும் இன்னும். தூ, என்ன பெண் இவள்! கண்ட கண்டவனோடு கண்ட கண்ட நேரத்தில் உடையை மாற்றுகிற மாதிரி. தூத்தேரி! ஆக இவளுக்கெல்லாம் பணம் ஒன்றுதான் பிரதானமா? சாக்கடை, சரியான சாக்! மேலே அவளை திட்ட முடியாமல் ராஜனின் மனசு எதிர்கேள்வியை கேட்டது. நீயும் தானே அந்த சாக்கடையில் புரளப் போனாய்? அவளோடு நேரத்தை கழித்த போது அது சொர்க்கம் என்று தானே மகிழ்ந்தாய்? கேள்விகளுக்கு பதில் கூறத் தெரியாமல் போனதோடு சட்டென்று தான் ஒரு புழுவாக உருமாறி சாக்கடை ஓரத்து அழுக்கில் ஊர்வதைப் போன்ற கற்பனை எழ ராஜன் தலையில் ஓங்கி அறைந்து கொண்டான். இந்த பாண்டியன்தான் சொன்னான் என்றால் நான் ஏன் அவன் விரித்த வலையில் விழுந்தேன்? இத்தனை வருஷங்களாக ஒரு தப்பு தாண்டாவுக்கும் போகாமல் உத்தமமான ஆணாக வாழ்ந்து வந்த என்னுள் ஏன் இப்படி ஒரு சபலம் புகுந்து கொண்டது? பெண்டாட்டியை பிரிந்திருப்பதா? இன்னும் 3 மாசங்களுக்கு அவள் அருகாமை கிட்டாதே என்கிற ஏக்கமா? பாண்டியனின் சாதுரியமான வாதம் உண்டாக்கின சபலமா? ரொம்ப நாட்களுக்கு பிறகு குடித்ததா? ஐயோ, என்ன? எது என்னை அந்த அளவுக்கு கேவலமாக நடக்க வைத்தது? 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆளோடு பழகும் விலை மாதிடமா நானா? புத்தியை போர்த்தி இருந்த ஏக்க, ஆசை, குழப்ப போர்வைகள் விலக விலக அடிவயிற்றில் உண்டான அருவருப்பு உடம்பெங்கும் பரவ முற்பட்டது. கை, கால், மார்பு, மின்மினி முத்தம் கொடுத்த உதடுகள் என்று எங்கும் அசிங்கமாய் புழுக்கள் நெளிகிற உணர்வு. எனக்கு முன் மின்மினியுடன் பழகின ஆள் ஒரு வியாதிக்காரனாக இருந்தால், அந்த வியாதி எனக்கு ஒட்டி கொண்டால், ஐயோ! இந்த பயம் உண்டானதும் ராஜன் தலையின் தட்டா மாலை சுற்றலையும் பொருட்படுத்தாமல் விசுக்கென்று எழுந்தான். ஓட்டமாக பாத்ரூமுக்கு சென்று விளக்கை போட்டு கதவை தாளிட்டான். குழாயை திறந்து பக்கெட்டில் நீர் நிறைத்த நாழிகையில் அவசரமாய் உடைகளை களைந்தான். பேஸ்டை பிரஷில் போட்டு வாய் புண்ணாகும் விதத்தில் தேய்த்து கொப்பளித்தான். தலையோடு தண்ணீரை செம்பு செம்பாக கொட்டி கொண்டு சோப்பினால் உடம்பு பூராவும் அழுந்த தேய்த்தான். என்ன பண்ணியும் உடம்பில் சேர்ந்துவிட்ட அழுக்கும் அசிங்கமும் குறையாத மாதிரி தோன்ற ஆயாசத்துடன் டவலை சுற்றியபடி மீண்டும் வந்து படுக்கையில் அமர்ந்தான். சில் என்ற தண்ணீர் விட்டு கொண்டு குளித்ததில் கொஞ்ச நஞ்சம் பாக்கி இருந்த போதையும் சுத்தமாய் மறைத்துவிட குற்ற உணர்வு ரொம்ப அதிகமாயிருந்தது. கண் ஓரத்தில் நீர் எட்டி பார்த்தது. நானா 10 வருஷங்களுக்கு மேலாய் என் சுந்தரிக்கு உண்மையான புருஷனாய் வாழ்ந்துவிட்ட நானா? இதே கேள்வி திரும்ப திரும்ப அலைமோத துவங்க சுய பச்சாதாபத்தில் கண்களில் திரண்டுவிட்ட நீர் கன்னத்தில் கோடு போட்டு கொண்டு இறங்கியது. மெல்ல எழுந்து கூடத்துக்கு போனான். விளக்கை ஏற்றினான். மின்மினியின் வீட்டுக்கு புறப்பட்ட போது சுந்தரியின் நேர் பார்வையை சந்திக்க தயங்கி டிவி மேல் வைத்துவிட்டு சென்ற திருமண புகைப்படத்தை நிமிர்த்தினான். ஒரு நிமிஷம் அதை உற்று பார்த்துவிட்டு, சாரிமா, ஏனோ புத்தி கெட்டு போயிட்டு, என்னை மன்னிச்சிடு சுந்தரி என்ற முனகலாக பேசி புகைப்படத்தை மார்போடு இறுக அணைத்து கொண்ட போது அழுகை வெடித்து கொண்டு எழுந்தது. தெருநாய் மாதிரி கண்டவனோடும் சொத்தும் சாக்கடையிடம் சுளையாக 500 ரூபாயை தூக்கி தந்தது நினைவுக்கு வந்து வேதனையை அதிகமாக்கியது. 500 ரூபாய் அந்த மேனா மினுக்கியிடம் வாரி விட்டதற்கு பதிலாக கூட 300 ரூபாய் போட்டு என் சுந்தரி ரொம்ப நாளாய் ஆசைப்படும் மைசூர் சில்க் புடவை வாங்கி தந்திருந்தால் எத்தனை நிறைவாக இருந்திருக்கும். அட, ஏன் இப்படி புத்தி கெட்டு நடந்து கொண்டு விட்டேன்? இனி ஒரு தரம் சத்தியமாய் இப்படி சபலத்துக்குள்ளாக மாட்டேன். முருகன் மேல் ஆணை, என் சுந்தரி மீது சத்தியம், பிறக்க போகும் குழந்தை மேல் சபதம். நீள நீளமாய் வைராகியங்கள் எடுத்து கொண்டதில் மனசின் கனம் சற்றே குறைந்த மாதிரி இருக்க ஈரத்தலையை துவட்டக்கூட தோன்றாமல் காலையில் டேபிள் மேல் அலட்சியமாய் விசிறி எறிந்த கந்த சஷ்டி கவச புத்தகத்தை ராஜன் கையில் எடுத்தான். கூடை நாற்காலியில் கால்களை மடக்கி உட்கார்ந்து உறக்க துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் என்று துவங்கி முழுசையும் பக்தி சிரத்தையுடன் படித்து முடித்தான். உறுத்தல் குறைந்து ஏதோ தெரியாத்தனத்தில் தவறு பண்ணினாலும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டேன். முருகன் கருணையின் வடிவம், எனக்கு கட்டாயம் அருள் புரிவான் என்கிற நிம்மதியுடன் படுக்க போன போது சரியாக இன்னும் 2 நாளில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலை தான் தெரியாமல் செய்த தவறின் விளைவு எப்படி வெடிகுண்டாக வந்து தாக்கப் போகிறது என்பதை ஏனோ அப்போது துளியும் ராஜனால் யூகிக்க முடியவில்லைதான். அந்த செவ்வாய்க்கிழமை ராஜனை பொறுத்தவரை மற்ற நாட்களைப் போல சாதாரணமாகத்தான் விடிந்தது.
மணி 7 அடிக்கையில் எழுந்து பல் விளக்கி வாசலில் ஆயா வைத்துவிட்டு போயிருந்த பால் பாக்கெட்டையும் பேப்பர்காரர் வீசி எறிந்திருந்த தந்தி பேப்பரையும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். பாலை பிரித்து பாத்திரத்தில் கொட்டி அது காய்ந்த நாழிகையில் பேப்பரை சமையற்கட்டில் நின்றபடியே மேலாக படித்தான். வீட்டை பெருக்கவோ படுக்கையை தட்டி போடவோ இடம் கொடாமல் உடம்பு சண்டி பண்ணியதில் அப்படியே அலங்கோலமாய் அத்தனையும் போட்டுவிட்டு சாயங்காலம் ஆபீஸில் இருந்து சீக்கிரமாய் வீடு திரும்பி சீர் செய்துவிட்டால் போகிறது என்கிற சமாதானத்துடன் குளித்தான், தயாரானான். வீட்டை பூட்டிக் கொண்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து வழக்கமாக செல்லும் ஹோட்டலுக்கு சென்று 2 இட்லி, வடை, ஊத்தப்பம், காஃபி சாப்பிட்டான். ஆ என்று உரக்க ஏப்பம் விட்டவாறு வெளியில் வந்து பெட்டிக்கடையில் ஒரு பொட்டலம் பாக்கு மட்டும் வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு சிகரெட் பக்கம் விழிகளை கூட திருப்பாமல் சமத்தாய் ஸ்கூட்டர் ஏறி அலுவலகத்துக்கு வந்தான். தன் இருப்பிடத்தில் அமர்ந்து புத்தியை இங்கும் அங்கும் அலைய விடாமல் முதல் நாள் பாதி பார்த்துவிட்டு வைத்து சென்றிருந்த ஃபைலை எடுத்து மும்முரமாய் வேலையை கவனிக்க ஆரம்பித்த நிமிஷத்தில் அக்கவுண்டன்ட் அவன் பேரை சொல்லி அழைத்தார். ராஜன் சார், உங்களுக்கு ஃபோன். அவர் சொன்னது புரியாத மாதிரி ராஜன் சில கணங்களுக்கு திருதிருத்தான். புரிந்ததும் சட்டென்று பதட்டத்துடன் எழுந்தான். எனக்கு யார் ஃபோன் செய்ய போகிறார்கள் இந்த காலை வேளையில்? அண்ணா நகரில் இருக்கும் சித்தப்பாதான். வீட்டில் ஃபோன் இருக்கிற காரணத்தால் ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் ஃபோனில் தொடர்பு கொண்டு, எப்படிரா இருக்கு தம்பி, அண்ணன் ஊர்ல நல்லா இருக்காரா? உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிற. ஆனா வயசான சரீரமா நினைச்சதை செய்ய முடியறதில்ல. நீதான் சிறு வயசுக்காரனாச்சே. அப்பப்ப ஏதடா சித்தப்பா ஒருத்தர் இருக்காரே, போய் பார்த்தா சந்தோஷப்பட்டுக்குவாரேன்னு நினைச்சு வந்தா தேவல. எங்க? இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் ஒட்டு உறவுன்னு ஒன்றும் கிடையாது. எங்க காலத்துல என்று எங்கோ ஆரம்பித்து எங்கோ சஞ்சாரித்து ஆபீஸ் என்கிற நினைவு இல்லாமல் 1.5 நாழிக்கு நீளக்க பேசுவார். அவர்தான் இப்போதும் கூப்பிடுகிறாரோ? எதற்காக இருக்கும்? சித்திக்கு உடம்பு சுகமில்லை என்று போன தடவையே சொன்னாரே, அது விஷயமாய் இருக்குமோ? சித்தப்பாவிடமிருந்து இல்லை என்றால் வேறு யார் கூப்பிடுகிறார்கள்? ஒருவேளை ஊரில் இருந்து ட்ரங்காலாக இருக்குமோ? சுந்தரிக்கு பிரசவமாகி விட்டதா? இருக்காதே. அதற்கு இன்னும் குறைந்தபட்சம் 20-25 நாட்களாவது உள்ளனவே. அப்புறம் குறை பிரசவமாக இருக்குமோ? மேனேஜரின் மனைவிக்கு 7ஆம் மாசம் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட அதை அறுவை சிகிச்சை மூலம் வெளியே எடுத்து பெரிய உயிரை காப்பாற்றுவதற்குள் படாத பாடுபட்டார்களே, அந்த மாதிரி சுந்தரிக்கும் ஏதாவது? ஐயோ கடவுளே, முருகா, பழனி தண்டாயுதபாணி, திருச்செந்தூர் வேலா, என் சுந்தரிக்கு எதுவும் ஆகி இருக்க கூடாதே. அவள் தவமான தவமிருந்து உண்டாகி இருக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாதே. முருகா, மருதமலை ஆண்டம். தன் இருக்கையில் இருந்து அக்கவுண்டன்ட்டின் இருக்க இருந்த 30 அடி தூரத்தை கடப்பதற்குள் வேண்டாத சரமாரி கற்பனையுடன் ரிசீவரை கையில் எடுத்தபோது நெஞ்சு கூட்டுக்குள் பறவைகள் சிறகடித்து பறக்கும் அவஸ்தை நன்றாகவே தோன்றிவிட்டது. ஹலோ என்றவனின் குரல் லேசாக நடுங்கியது. எதிர்முனையில் பதில் இல்லை. லைன் துண்டிக்கப்பட்டு விட்டதா? குரலை உயர்த்தி மீண்டும் ஹலோ, யார் பேசுறது என்றதும் அதிக சப்தம் இல்லாமல் ஒரு சிரிப்பு மட்டும் பதிலாக கேட்க பளிச்சென்று ராஜனின் ரத்தம் உறைந்தது. இந்த சிரிப்பை நான் எங்கோ கேட்டிருக்கிறேனே. கொஞ்சம் நிதானித்து தன்னை ஒரு நிலைப்படுத்திக் கொள்வதற்குள் மீண்டும் அவள் சிரித்தாள். பின் கிசிசப்பாய் பேசினாள். ஹலோ ராஜன், மின்மினி. கடவுளே, இவள் எங்கிருந்து ஏன் எதற்காக என்னோடு பேசுகிறாள்? அன்றைய விஷயம் அதோடு முடிந்ததுதானே? அவள் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு வந்த பின்பும் எதற்காக 2 நாட்கள் கழித்து அதுவும் அலுவலகத்துக்கு போன் செய்கிறாள்? என்ன ராஜன், பதிலையே காணோம். இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவசரமாய் ராஜன் மூளையை கசக்கினான். நான் ராஜன் இல்லை என்று சொல்லி ஏமாற்றி விடலாமா? எப்படி? ஓரடி தள்ளி காவல்காரன் மாதிரி உருட்டு விழிகளோடு அக்கவுண்டன்ட் உட்கார்ந்து அத்தனையும் கவனிக்கையில், ராஜன், சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? நான் பேசுறது காதுல விழுதா? இனியும் கவனிப்பது அக்கவுண்டன்ட்டுக்கு இன்னொரு விதத்தில் சந்தேகத்தை எழுப்பலாம் என்கிற பயம் எழ ராஜன் மெல்ல என்றான். பேசுறது யாருன்னு புரியுதில்ல? ஆ, எப்படி இருக்கீங்க? இதை கேட்கவா வேலை மெனக்கெட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாள்? என்ன ராஜன், கேட்குறேன் இல்ல? நல்லா இருக்க. அன்னைக்கு கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆமாம், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் உண்டா? ராஜன் விழித்தான். ஆ, சரி, தமிழ்லையே கேட்குற. ரத்த அழுத்த நோய் இருக்கான்னு கேட்டேன்.
"அ இ இல் இல்ல. எதுக்கு கேட்குறீங்க?" மின்மினி சிரித்தாள். "குட். எதுக்கு கேட்குறேன்னா, இன்னும் கொஞ்ச நாழியில முதல் போஸ்ட் வர்றப்போ உங்களுக்கு ஒரு தபால் வரும். அத பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னால, பிபி இருக்கிறவர்னா எதுக்கும் மனச கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு பிரிங்கன்னு எச்சரிக்கத்தான் கேட்டேன். எல்லாம் ஒரு அக்கறை தான். என்ன சொல்றீங்க?" மீண்டும் கிசுகிசுப்பாய் மின்மினி சிரிக்க, ராஜனின் பாதம் முதல் பிடரி வரை ஒருவித நடுக்கம் தோன்றி மறைந்தது. தபாலா? எனக்கா? இவளிடமிருந்தா? அது குறித்து எச்சரிக்கிறாளா? ஏன்? முருகா, இவளுக்கு பைத்தியம் கீத்தம் பிடித்து விட்டதா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. சரியான நம்பருக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கீங்க? 100க்கு 100 சரியான நம்பர் தான். ஓகே, இதுக்கு மேல பேசி உங்க நேரத்த நான் எடுத்துக்க விரும்பல. எனக்கும் தலைக்கு மேல வேல கிடக்கு. தபால பார்த்த அப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் ஃபோனை எதிர்பார்க்கிறேன். பாக்கி விஷயத்த அப்ப பேசிக்கிறேன். என்ன வச்சிரட்டுமா? அவள் தொடர்பை துண்டித்து டயல் டோன் காதில் விழ ஆரம்பித்தும் கூட ரிசீவரை கீழே வைக்காமல் ராஜன் அப்படியே நின்றான். எதுவும் புரியாத குழப்பத்துடன் காணப்பட்டவனை ஏறிட்டு, "என்ன விஷயம் ராஜன்?" என்ற அக்கவுண்டன்ட் வினவ, ஒன்றுமில்லை என்கிற மாதிரி தலையசைத்து அவசரமாய் ரிசீவரை வைத்தான். "யாரு ஃபோன்ல?" "வ வந்து அ எங்க சித்தப்பா தான் சார்." "யாருக்காவது உடம்பு சுகமில்லையா?" "அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏன் வீட்டு பக்கம் வரலன்னு கோச்சுக்கிட்டார். அதான்." எப்படியோ சமாளித்துவிட்டு இருக்கையில் வந்து அமர்வதற்குள் காரணமே புரியாமல் பயங்கரமாய் பயம் அடி வயிற்றை கிள்ளியது. போஸ்டில் அப்படி என்ன செய்தி வரப்போகிறது? நீ தைரியமாயிரு என்று மின்மினி எச்சரிக்கை செய்யும் அளவிற்கு விளையாடுகிறாளா? அன்றைக்கு அத்தனை சிநேகமாய் பழகிவிட்டதன் காரணமாய் என்னை மறக்க முடியாமல் மீண்டும் பார்க்க விரும்புகிறாளா? சரி, அப்படியே வைத்து கொண்டாலும் அதை நேரடியாய் சொல்ல வேண்டியதுதானே? உங்களை மறுபடியும் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. வர முடியுமா என்று யோசனையை ராஜன் கோபத்துடன் பாதியிலேயே நிறுத்தினான். முருகன் சாட்சியாக சத்தியம் செய்திருக்கிறேன். இனி ஒரு தரம் இப்படி நடக்க இடம் கொடுக்க மாட்டேன் என்று. அப்புறம் என்ன பைத்தியக்கார கற்பனை இது? தவறு, ரொம்ப தவறு. அடுத்த முறை அவள் கூப்பிட்டால் அக்கவுண்டன்ட் என்ன வேணுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்ற தைரியமாய் ராங் நம்பர் என்றோ அல்லது ஏய் இனி ஒரு தரம் இந்த மாதிரி ஃபோன் செய்து கெக்கே பிக்கேன்னு சிரித்தால் நான் பொல்லாதவன் ஆகிவிடுவேன் தெரியுமா என்றோ அதட்டி வைத்து விட வேண்டியதுதான். ஒரு தீர்மானத்துக்கு வந்து மறுபடியும் ஃபைலை பிரித்து வைத்து கொண்ட போது புத்தி கட்டுப்பாடுகளை மீறி திரும்ப சற்று முன் நடந்த சம்பாஷணைக்கே ஓடியது. இரத்த அழுத்தம் இருக்கிறதா என்று கேட்டாளே, அதற்கு என்ன அர்த்தம்? இதுவும் விளையாட்டுக்குத்தானா? சும்மாவானும் என்னை காம்ரா பண்ணவா? அல்லது உண்மையிலேயே அந்த கவரில் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் செய்தி ஏதாவது வருகிறதா? அன்று அங்கு சென்றபோது எனக்கு சொந்தமானது எதையாவது வைத்துவிட்டு வந்து விட்டேனா? பர்ஸ், கை கடிகாரம், ஆபீஸ் பாஸ்? ம்ஹும், இல்லை. அத்தனையும் பத்திரமாய் என்னிடம்தான் இருக்கின்றன. அப்புறம் இதற்கு மேல் எதையும் சிந்திக்க முடியாது போக ராஜன் ஃபைலை மூடிவிட்டு எழுந்தான். காஃபி குடிக்க கேண்டீனுக்கு போகும் சாக்கில் வெளி வராந்தாவுக்கு சென்று நின்று கொண்டான். பியூன் முகமது கையில் தபால்களுடன் வர ராஜன் வேகமாய் சென்று அவனை மறைத்தபடி நின்றான். என் பேருக்கு லெட்டர் இருக்கா பாரு முகமது. என்ன சார், பொஞ்சாதி கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா? சிரித்தவாறு கையில் இருந்த கட்டை புரட்டிய முகமது, இருக்கு சார். அடேங்கம்மா, ரொம்ப விஷயம் எழுதியிருக்காங்க போல என்கிற கேலியுடன் ஒரு கவரை எடுத்து நீட்டிவிட்டு நகர்ந்தான். நீள கவர் வாயை லேசில் திறக்க முடியாதபடி டேப் ஒட்டப்பட்டு கனமாயிருந்தது. கவர் மேல் இவன் பேர் இருந்ததே ஒழிய அனுப்பியவர் பேரோ விலாசமோ இல்லை. மெல்ல நடந்து இருக்கையில் வந்து ராஜன் அமர்ந்தான். காரணம் புரியாமல் பிடரியில் வியர்த்தது. கவரை பிரித்து பார்க்க விருப்பம் இல்லாதவன் போல மேஜையின் இழுப்பறையில் வைத்தான். அரை நிமிஷ தவிப்புக்கு பின்னர் மீண்டும் அதை எடுத்தான். உள்ளே என்ன இருக்கும் என்று யூகிக்கும் முயற்சியில் தடவி பார்த்தான். அட்டை மாதிரி எதுவோ தட்டுப்பட்டது. இப்படியும் அப்படியும் பார்த்து அருகில் யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு ஓரத்தை கிழித்ததும் தொப்பென்று நழுவிக்கொண்டு சில புகைப்படங்கள் வெளியாகி மடியில் விழ மேலாக இருந்ததை பார்த்த ராஜன் அரண்டு போனான். யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்கிற பதட்டத்துடன் வேக வேகமாய் அவற்றை மீண்டும் கவரின் உள்ளேயே திணித்து நிமிர்வதற்குள் மூச்சு வாங்கியது. பார்வை இருட்டியது. பின் மண்டையை மரங்கொத்தி கொத்தியது. உள்ளங்கையில் வியர்வை ஊறியது. நாக்கு உலர்ந்து போனது. நெற்றி பொட்டு தெரித்தது. அடி வயிற்றை கலக்கியது. சில நிமிஷங்கள் அப்படியே உட்கார்ந்திருந்த போது
வயிற்று கலக்கல் அதிகமாக வலுக்கட்டாயமாய் பலத்தை வரவழைத்து கொண்டு கவரை இழுப்பறையில் போட்டு பூட்டிவிட்டு வேகமாய் டாய்லெட்டை தேடி ஓடினான். அடுத்த அரை மணிக்குள் 4 தரம் வயிற்றை கலக்கி கலக்கி வெளியே போய்விட்டு வந்ததில் உடம்பு வெலவெலத்து போனது. வியர்வையில் ஷர்ட் நனைந்திருந்தது. இவன் அவஸ்தை பக்கத்து இருக்கையில் இருந்த காசிராமனுக்கு புரிந்திருக்க வேண்டும். என்ன ராஜன், டாய்லெட்டுக்கா போயிட்டு வரீங்க? ஏன் உடம்பு நல்லா இல்லையா? ஹோவென்று கதற வேண்டும் போல எழுந்த அழுகையை ராஜன் சிரமப்பட்டு விழுங்கி உள்ளே தள்ளினான். சோர்வுடன் கண்ணீர் மல்க பேசினான். என்னன்னு தெரியல, அறமெணியா உட்கார கூட முடியல. காசிராமன் எழுந்து கிட்டத்தில் வந்தான். நெற்றியில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனாலும் முகம் வெளுத்து போய் எப்படியோ இருக்கீங்களே. வேணா பெர்மிஷன் போட்டுட்டு டாக்டரை போய் பாருங்களேன் ராஜன். இவர்கள் பேச்சு காதில் விழுந்த தினசில் அக்கவுண்டன்ட் அருகே வந்தார். என்ன ராஜன், போன் பேசினப்ப கூட நல்லா இருந்தீங்களே. ராஜன் அவர் பார்வையை தவிர்த்து பூமியை வெறிக்க காசிராமன் இவனுக்காக பரிந்து கொண்டு பேசினான். லூஸ் மோஷன் ஆகுது சார். ராத்திரி சாப்பிட்டதை ஏதாவது ஒத்துக்கலையோ என்னவோ. லீவு போட்டுட்டு டாக்டரை போய் பார்க்கறதுன்னா கிளம்புங்க. அக்கவுண்டன்ட் அனுமதி தந்துவிட்டு தன் இடத்துக்கு போனதும் ராஜன் ஃபைல்களை இழுப்பறையில் வைத்து பூட்டினான். கவரை எடுத்து சட்டை பைக்குள் மறைத்து கொண்டு மெதுவாக எழுந்தான். கை கால்கள் துணியாய் வெலவெலத்தன. இந்த நிலையில நீங்க வண்டி ஓட்ட வேணாம், ஆட்டோல போங்க. நான் சாயங்காலமா ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு உங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுடுறேன் என்ற காசிராமன் அரவணைப்பாய் பேச, தேங்க்ஸ் என்று பதிலுக்கு முனகிவிட்டு ஆட்டோ பிடித்து நேரே வீட்டுக்கு வந்தான். கதவை தாளிட்டு படுக்கை அறையில் உட்கார்ந்து படபடப்பை அடக்கி கொண்டு காகித உரையினுள் இருந்த புகைப்படங்களை வெளியில் எடுத்தான். மொத்தம் 6 படங்கள். இவனும் மின்மினியும் எப்படி எப்படியோ இவன்தான் என்று தீர்மானமாக புரிய வேண்டி க்ளோஸ்அப் ஷாட்டில் 3, வெவ்வேறு நிலைகளில் 3. பார்க்க பார்க்க தெரு நாய்களை காணும் அருவருப்பு எழ ராஜனுக்கு குமட்டியது. நானா இவற்றில் இத்தனை விவஸ்தை எட்டு காணப்படுவது நான் தானா? ஐயோ ஐயோ ஐயோ! ஓங்கி ஓங்கி நெற்றியில் அரைந்து கொண்ட போது இது நாழிகை அடக்கி வைக்கப்பட்டிருந்த அழுகை வெடித்து கொண்டு பீரிட்டது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொள்ளக்கூடும் என்கிற பிரக்ஞை இல்லாமல் க்ஷணகால இன்பம் மட்டுமே பிரதானமாக தான் நடந்து கொண்டு விட்டது உண்டாக்கிய கோபம், அவமானம், பயம், அசிங்கம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆளை அலை கழித்ததில் 2ஆக மடிந்து விழுந்து துளி கூச்ச நாச்சம் இல்லாமல் அம்மா, ஐயோ அம்மா, மோசம் போயிட்டனே, ஐயோ என்று வேறு எதையுமே செய்ய தெரியாத கையால் ஆகாத்தனத்துடன் பெருசாய் அழ ஆரம்பித்தான். கண்கள் எரிந்தன. ஜுரம் அடிக்கும் தினசில் உடம்பை முறுக்கி வலித்தது. மூச்சு விட முடியாமல் மூக்கு துவாரங்கள் அடைத்திருந்தன. தலைவலி மண்டையை பிளந்தது. இனி அழ கண்களில் நீர் இல்லை என்றான பின் ராஜன் குப்புறப்படுத்து தலைகாணியை தலைமேல் வைத்து அழுத்தி கொண்டான். எத்தனை அசிங்கமான புகைப்படங்கள்! மின்மினியும் கூடவே அத்தனையிலும் இருப்பதால் இதை வேறு யாரோ 3ஆம் நபர் ஒளிந்திருந்து எடுத்திருக்க வேண்டும் என்பது புரிய அவமான உணர்வு இன்னும் அதிகமாயிற்று. எப்படி எப்போது இந்த படங்கள் எடுக்கப்பட்டன? அரைகுறை இருட்டான அறையில் இத்தனை தெளிவாக படங்களை எடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஃப்ளாஷ் உபயோகித்திருக்க வேண்டும். ஃப்ளாஷ் என்றால் அது மின்னும் போது புரிந்து கொண்டிருக்கலாமே. அப்புறம் எப்படி எப்போது? ஃப்ளாஷ் மின்னலாக எரிந்து அணைந்து எரிந்த டிஸ்கோ விளக்குகள். கடவுளே, நூதன அனுபவம் ஒன்றை தருவதாக சொல்லி டிஸ்கோ விளக்கை போட்டு அதன் ஊடே ஃப்ளாஷை இயக்கி யாரும் எதுவும் புரிந்து கொள்ள முடியாதபடி புத்திசாலித்தனமாய் படங்கள் எடுக்கப்பட்டிருப்பதை கணக்கு போட முடிய ராஜனின் கோபமும் எத்தனை சுலபமாக ஏமாந்திருக்கிறோம் என்கிற உணர்வில் உண்டான வேதனையும் அதிகமாயின. இப்போது என்ன செய்ய வேண்டும்? தபாலை பார்த்துவிட்டு எனக்கு போன் செய், உன் போனுக்காக காத்திருப்பேன் என்று மின்மினி கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. நான் ஏன் அவளோடு தொடர்பு கொள்ள வேண்டும்? பேசாமல் இருந்துவிட்டால்? இல்லை, அப்படி இருப்பதன் மூலம் மின்மினிக்கு கோபம் வரலாம். வந்து கண்ணா பின்னாவென்று நடந்து கொண்டால் நாளைக்கு தொந்தரவு, வலி, கஷ்டம் எல்லாம் எனக்குத்தான். அவள் அத்தனையும் துடைத்து போட்டவள். சூடு, சொரணை, மான அவமானம் என்கிற எந்த உணர்வும் இல்லாத நாய், சொறி நாய். அவளை ராஜன் ஆத்திரத்துடன் தலைகாணியை தூர எறிந்துவிட்டு எழுந்து உட்கார்ந்தான். கை கடிகாரத்தை பார்த்தான். அது 2:30 என்றது. இப்போது மருந்து கடையில் கூட்டம் குறைவாக இருக்கும். தலைவலி மாத்திரை ஒன்றை வாங்குவது போல போய்
அப்படியே அந்த ராட்சசியிடம் பேசி தொலைப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்பது புரிய கிளம்பினான். தலைவலி மாத்திரையை வாங்கி கடைக்காரனிடமே ஒரு டம்ளர் தண்ணீர் கேட்டு போட்டுக்கொண்ட ராஜன் மின்மினியின் நம்பரை சுழற்றினான். ஹலோ, அவள்தான், அந்த வெட்கம் கெட்டவள்தான். ராஜன் பேசுறேன். ஓ, என்ன படங்களை பார்த்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது, புகைப்படக்காரர் கில்லாடிதான். அருமையான ஆங்கிள் எடுத்திருக்கார் இல்ல? அவள் சிரிக்க ராஜனுக்கு குமட்டியது. இவளெல்லாம் ஒரு பெண்தானா? சரியான பச்சை. தூ. என்ன ராஜன், நான் கேட்குற பதிலையே காணுமே. எதுக்கு என்ன ஃபோன் பேச சொன்ன? எதுக்கா? கொஞ்ச நாழி கொஞ்சி பேசத்தான். பேசலாமா? மின்மினி சடக்கென்ற குரலை கடுமையாக்கி கொண்டாள். மூளை இல்லாம நடந்துகிட்ட மாதிரியே அடி முட்டாள்தனமா பேசுற. இடியட். எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லுவாங்க? நான் கேட்கறத தந்துட்டு உன் தலையை காப்பாத்திக்க போறியா இல்ல சந்தி சிரிக்க போறியான்னு கேட்கத்தான். இது கூடவா புரியல? ஒரே ஒரு தரம்தான் சொல்லுவேன், கவனமா கேட்டுக்க. 2 நாள் டைம் தரேன். ஒரே ரேட். பேரம் கேரம் கிடையாது. 25,000 ரூபாய் கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை என்கிட்ட கொடுத்தியானா நெகட்டிவ்களை தந்துடுவேன். வெள்ளிக்கிழமை முடிய உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தோட நீ வரலைன்னா படங்களை 4 செட் காப்பி எடுத்து ஒன்ன உன் ஆஃபீஸ்க்கு, இன்னொன்ன உன் ஜவ்வரிசி ஃபேக்டரி மாமனாருக்கு, அடுத்தது உன் மாடி வீட்டுக்காரருக்கு, கடைசி செட்டை இதே மாதிரி வம்புக்காக அலையிற பத்திரிக்கைக்கு, கூடவே 1000 போஸ்டர் அடிச்சு உன் தெரு ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் ராவோட ராவா ஒட்டிடுவோம். ஆக திங்கக்கிழமை விடியறப்போ நீ ரொம்ப பிரபலமா ஆயிருப்ப. என்ன மனசுல வாங்கிக்கிட்டையா? அன்னைக்கு உங்கூட பேசினப்ப மட்டும் இல்ல, நேத்து உன் ஆஃபீஸ்லையும் விசாரிச்சிட்டோம். 25,000 ரூபாய் உன்னால ஈஸியா புரட்ட முடியும். இல்ல முரண்டு பண்ணி ஊர் பூரா உன் கதை சிரிப்பா சிரிக்கணும்னா, உன் மனைவி உன் மேல விவாகரத்து கேஸ் போடணும்னா, எல்லாரும் காரி துப்பணும்னா உன் இஷ்டம். நடுவுல என்னோட பேச வீணா முயற்சி பண்ணிடாத. வெள்ளிக்கிழமை ராத்திரி 8ல இருந்து 8:30க்குள்ளார பணத்தோட வா. ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு போலீஸ் கீலீஸ்னு போனேன்னா கூட எனக்கு கவலை இல்லை. நான் பழம் தின்னு கொட்டை போட்டவ. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். தவிர எங்க ஆளுங்க எல்லா பெரிய இடத்துலையும் இருக்காங்க. என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். பேசி முடித்தவள் இவன் பதிலுக்காக காத்திராமல் தொடர்பை துண்டிக்க ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பியவனை பார்த்த கடைக்காரர் திடுக்கிட்டார். என்ன சார், ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து வெளுத்து போயிருக்கு? என்ன விஷயம் சார்? ராஜன் எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டான். ஒன்றும் இல்லைங்க, காலையிலேருந்து 5-6 தடவை லூஸ் மோஷன் போயிட்டது. அதான் உடம்பு என்னமோ பண்ணுது. ஃபோனில் யாரும் எதுவும் சொல்லிடல, ஆஃபீஸ் சமாச்சாரம்தான். சமாளித்து விட்டு வயிற்று போக்கை நிறுத்த வேண்டி அவர் கட்டாயப்படுத்தி தந்த 2 மாத்திரைகளை அங்கேயே விழுங்கிவிட்டு வீட்டுக்கு வந்தான். கடையில் தெருவில் காட்டிக்கொள்ள முடியாத பயம் வீட்டை அடைந்ததும் கொப்பளித்து கொண்டு வெளிப்பட்டது. பிளாக்மெயில் கதையில் படித்து சினிமாவில் மட்டுமே பார்த்திருப்பது இப்போது எனக்கு நடக்கிறதா? 25,000 ரூபாய், அதுவும் வெள்ளிக்கிழமை முடிவதற்குள் கொடுக்க வேண்டும். இன்று செவ்வாய், புதன் வியாழன் 2 நாட்கள். அதற்குள் பணத்தை புரட்டி கொடுத்தாக வேண்டும். 25,000. அம்மாடி, அத்தனாம் பெரிய தொகைக்கு நான் எங்கே போவேன்? என்னை யார் என்று நினைத்து கொண்டு இந்த மின்மினி இத்தனை பணம் கேட்கிறாள்? நாற்காலியில் தலையை கைகளால் தாங்கிக் கொண்டு உட்கார்ந்த போது தெளிவாக சிந்திக்க முடியாதபடி மனசு பதைப்பாய் பதைத்தது, குழம்பியது. முதலில் அர்த்தம் இல்லாமல் கோபம் சீறியது. என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள்? இந்த மிரட்டலுக்கு பணிந்து விடுவேன் என்றா? சர்தாம் போடி என்று கையை தட்டி கொண்டு அலட்சியமாய் இந்த சம்பவத்தை ஊதித்தள்ளும் மனம் எனக்கு இருக்கிறது என்பதை காட்டும் விதத்தில் பேசாமல் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருந்துவிட்டால் என்ன செய்வாள்? 4 தரம் விடாமல் போன் செய்து பார்த்து அலுத்து சலித்து, ச, தப்பு கணக்கு போட்டு விட்டோம். இவனோடு மன்றாடி நேரத்தை வீணடிப்பது வேண்டாம் என்று தானாக ஒதுங்கி கொண்டு விட மாட்டாளா? யார், மின்மினியா? அவள் பேசும் சிரிக்கும் முறையை பார்த்தால் அப்படி எளிதில் ஒதுங்கிவிடும் ரகமாய் தோன்றவில்லையே. வெள்ளிக்கிழமை முடிய உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ பணத்தோட வரலைன்னா 4 செட்டு எடுத்து ஒன்ன உன் ஆஃபீஸ்க்கு, இன்னொன்னு உன் ஜவ்வரிசி ஃபேக்டரி மாமனாருக்கு. சற்று முன் துளி உணர்ச்சி இல்லாமல் அவள் பேசியதை மறுபடியும் முழுசாய் நினைத்து பார்த்தபோது இது நாழிகை ஏதோ ஒரு அசட்டு துணிச்சலுடன் தோன்ற இருந்த கோபம் மறைந்து பயத்தில் உடம்பு வெலவெலத்தது. ராஜன் கண்களை மூடிக்கொண்டான். ஆபீஸுக்கு போக தயாராகி வீட்டை பூட்டி ஸ்கூட்டரை தள்ளி கொண்டு தெருவில் இறங்குகிறான்.
2 பேராய் 4 பேராய் தெரு ஜனங்கள் நின்று இவன் வீட்டை காட்டி அருவருத்து முகம் சுளிப்பது புரிய என்ன விஷயம் என்கிற கேள்வியுடன் கண்களை அலைய விட்டாள். ஐயோ! நேர் எதிர் சுவரில் இவனும் மின்மினியும் அலங்கோலமாய் காட்சி தரும் போஸ்டர். இடது பக்கம் இருந்த குப்பை தொட்டி மேல் இன்னொன்று, அடுத்த வீட்டு காம்பவுண்டு சுவரில் வேறொன்று. இந்த மாதிரி வெறி பிடிச்ச மனுஷங்களை தயதாட்சண்யம் பார்க்காம சுட்டு தள்ளணும். அப்பத்தான் நாட்டுக்கு விமோச்சனம். கண்ணியமானவங்க வாழற தெரியுது. முதல்ல வீட்டை காலி பண்ண வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும். மனுஷனாயா இவனெல்லாம்? பன்னி நாய் கூட தேவலாம் போல இருக்கு. இவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு இவனுக்கு வெள்ளை பேண்ட் ஷர்ட் ஸ்கூட்டர் சவாரி வேற. அடிச்சு நொறுக்குயா. கோபத்துடன் கத்தி ஒருவர் கல்லை எடுத்து வீச தொடர்ந்து சரமாரியாய் நெற்றியை மண்டையை ஸ்கூட்டரை கற்கள் தாக்க அலறி பிடித்து கொண்டு தப்பித்தேன் பிழைத்தேன் என்று வண்டியை வேகமாக ஓட்டிக்கொண்டு அலுவலகத்துக்கு வந்தால் வாசலிலேயே மேனேஜரில் துவங்கி பியூன் முகமது வரை அத்தனை பேரும் அணிவகுப்பாய் நிற்கிறார்கள். நாங்கள்லாம் கௌரவமா பிழைக்க விரும்புறவங்க. உன்னால இந்த ஆபீஸே அழிஞ்சு போயிடுறதுக்கு முன்னால வந்த வழியே போயிடு. உன்னை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய சொல்லி உத்தரவு வந்தாச்சு. அடிக்குரலால் பேசும் மேனேஜர் இவன் முகத்தில் டிஸ்மிஸ் உத்தரவு கடிதத்தை விசிறி அடிக்கிறார். போக்கிடம் இல்லாமல் அடுத்த ரயில் பிடித்து சேலம் போனால் இவன் வரவை யூகிக்க முடிந்த மாதிரி கத்தி அறிவாளோடு பிள்ளைகள் சகிதம் வீட்டு வாசலிலேயே நிற்கும் மாமனார். ஒரு பக்கமாய் அழுதழுது முகம் சிவந்து போன சுந்தரி. எங்கடா வந்த பேமானி? உனக்கு எல்லாம் கல்யாணம் பொண்டாட்டி குழந்தை எதுக்குடா? சொரி நாயே, நீ எல்லாம் உருப்பட மாட்டடா. எங்க வயிற்றெரிச்சல் கொட்டிக்கிட்ட பாவத்துக்கு வராத வியாதியெல்லாம் வந்து அழுகித்தாண்டா போற. நாசக்கார பாவி, நீ உருப்பட மாட்ட. உன்ன மாதிரி சண்டாளம் உயிரோட இருக்கிறதால தான் அவன் குடிக்க கூட தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறான். போயிடு, செத்து ஒழிஞ்சு போயிடு. உன்னை வெட்டி புதைச்சாத்தான் எங்க மனசு ஆறும். என் மக வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, நீ உசுரோட இருக்கக்கூடாது. உன்ன உன்ன அறிவாளை தூக்கி கொண்டு அவர் துரத்த இவன், மாமா என்னை விட்டுடுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், விட்டுடுங்க விட்டுடுங்க என்று பரிதாபமாய் கதறியபடி ஓட நினைப்பு கோரமாயிருந்தது. ராஜனின் உடம்பு உதறி போட்டது. வியர்வை ஊற்றாக பெருகியதில் சட்டை நனைந்து போயிற்று. எழுந்து போய் தண்ணீரை குடித்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள பார்த்தான். மின்மினியை அலட்சியமாய் ஒதுக்கினால் உண்டாகக்கூடிய விளைவுகளை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிய அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசித்தான். போலீஸ். பேசாமல் முதலில் கண்ணில் படும் போலீஸ் ஸ்டேஷனுள் நுழைந்து தெரியாதனத்தில் ஏதோ செய்து மாட்டிக்கொண்டு விட்டேன், காப்பாற்றுங்கள் என்று சரணடைந்து விட்டால் செய்யலாம் தான். ஆனால் போலீஸுக்கு வரும் கேஸ்கள் எல்லாம் வழக்கமாய் செய்தித்தாள்களில் வெளியாவது போல இதையும் வெளியிடுவதை எப்படி தடுப்பது? 3ஆம் பக்கத்தில் கொட்டை எழுத்துக்களில் விலை மாதிடம் சிக்கிக் கொண்ட அதிகாரி என்று விலாவாரியாக செய்தி வந்துவிட்டால், அதோடு நான் பழம் தின்னு கொட்டை போட்டவ, எதுக்கும் பயப்பட மாட்டேன். தவிர எல்லா பெரிய இடங்கள்லேயும் எங்க ஆளுங்க இருக்காங்க, என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. மின்மினியின் அலட்சிய பேச்சும் நினைவுக்கு வர மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் கொஞ்ச நேரத்துக்கு ராஜன் அவஸ்தைப்பட்டான். பேசாமல் எந்த தொல்லைக்கும் இடம் தராமல் செத்து போய்விடலாமா? என்னை மன்னித்து விடு சுந்தரி என்று ஒற்றை வரி எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டு தற்கொலை செய்து கொண்டு விடலாமா? சரி, எப்படி சாவது? தூக்கு. மின் விசிறியில் கயிற்றை கட்டி ஸ்டூல் மேல் நின்ற சுருக்கை கழுத்தில் மாட்டிக்கொண்டு கற்பனையே தாழ முடியாமல் வலித்தது. வேண்டாம், தூக்கு வேண்டாம். தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு உறக்கத்திலேயே போய்விடுவது உசிதமோ? சரி, மாத்திரைகளுக்கு எங்கே போவது? ஒரு மாத்திரை வேண்டுமென்றால் கூட மருந்து சீட்டை அல்லவா கடைக்காரர் கேட்பார். அப்புறம் ராஜன் எழுந்து இப்படியும் அப்படியும் நடந்தான். நகத்தை கடித்தான். தீவிரமாய் சிந்தித்தான். குளத்திலோ கடலிலோ விழுந்து தொலைக்கலாம் என்றால் நீச்சல் தெரியும், முடியாது. தண்டவாளத்தில் தலையை, ஐயோ அது நம்மால் ஆகாதுப்பா. பிறகு நடந்தவன் சடக்கென்று நின்றான். பேசாமல் அவளை தீர்த்து கட்டிவிட்டால் எப்படி? மீண்டும் சந்திக்க போகிற மாதிரி போய் படுக்கையில் இருக்கும்போது மறைத்து எடுத்து செல்லும் கத்தியால் சதக் சதக் சதக்கென்று? இல்லை, முடியாது. அந்த வீட்டில் கண்ணில் படாமல் வேறு எங்கோ ஒரு நபர் ஒளிந்திருப்பது உண்மை. அவன்தானே படங்களையே எடுத்திருக்கிறான். நான் வருவதையோ கத்தியால் குத்துவதையோ மறுபடி படம் எடுத்து விட்டால் தலைக்கே ஆபத்து வந்து விடாதா? வேறு என்னதான் செய்வது? மண்டையை உடைத்து கொண்ட வரைக்கும் எந்த உபாயமும் புலப்படாமல் போனதோடு பணத்தை கொடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்பது துல்லியமாய் புரிந்தது.
25,000 அத்தனை பணத்துக்கு நான் எங்கே போவேன்? மின்மினியோடு தொடர்பு கொண்டு, என்னை விட்டுவிடு தாயே, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. நீ நினைக்கிற மாதிரி நான் வசதியானவன் இல்லை. கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கும் மத்திய ஜாதியை சேர்ந்தவன். அதனால் தயவு பண்ணி என்னை விட்டுவிடு. வேண்டுமானால் கடனோ உடனோ வாங்கி 5,000 ரூபாய் தருகிறேன். வாங்கி கொண்டு என்னை விட்டுவிடு என்ற காலில் விழுந்து விடலாமா? யோசிக்க யோசிக்க இது ஒன்றுதான் சரியானதாக மனசுக்கு பட, சட்டையை மாற்றிக்கொண்டு மீண்டும் மருந்து கடைக்கு ராஜன் போனான். அங்கே 4-5 வாடிக்கையாளர்கள் நின்று கொண்டிருந்ததால் 2 தெரு தள்ளி இருந்த வேறு சில கடைகளை நோட்டம் விட்டான். பிரஸ் ஓடும் சத்தத்தில் தான் பேசுவது யாருக்கும் எளிதில் புரியாது என்பதால் அச்சகம் ஒன்றுக்குள் சென்று அனுமதி பெற்று நம்பர்களை சுழற்றினான். ஹலோ, அவள்தான். நான் தான் ராஜன். என்ன? வந்து நீங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க எனக்கு சக்தி இல்ல. அதனால வந்து அவன் முடிக்கும் முன் மின்மினி எரிந்து விழுந்தாள். இங்க வர்றதுக்கு முன்னால அந்த புத்தி இருந்திருக்கணும். இப்ப பேசி பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. இனி ஒரு தரம் இப்படி ஃபோன் செஞ்சா ரேட்டை 30,000 ஆக்கிடுவேன். புரியுதா? புரிந்தது, நன்றாகவே புரிந்தது. மெதுவாக வெளியே வந்தான். மனசு இருந்த நிலையில் வீட்டுக்கு போக பிடிக்காததால் ஸ்கூட்டரை கடற்கரையை நோக்கி ஓட்டினான். கூட்டம் அதிகமில்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து வண்டியை நிறுத்தினான். ஸ்கூட்டருக்கு 2 அடி தள்ளி கைகளை கோத்து தலைக்கடியில் வைத்தபடி மணலில் படுத்து பணத்தை எப்படி புரட்டுவது என்று யோசிக்க தொடங்கினான். 25,000 விலைவாசி இருக்கும் இருப்பில் வருஷத்துக்கு முக்கி முனகி 6,000 ரூபாய் சேர்க்க முடியும் என்று வைத்து கொண்டாலும் முள்ளங்கி பத்தையாய் 4 வருஷத்து சேமிப்பு. இந்த பணம் இருந்தால் ஆக்கப்பூர்வமாக எத்தனை காரியங்கள் செய்யலாம். கூட போட்டு 10 பவுன் போல வாங்கி வைக்கலாம். பிறக்கப் போவது பெண்ணாக இருந்தால் நாளைக்கு அவள் பெரியவளாகி கல்யாணம் கார்த்தி என்று இறங்கும் போது பவுன் யானை விலை விற்கிறதே, எப்படி பெண்ணை கரை ஏத்தப் போகிறோம் என்று மலைக்க வேண்டாம். அட, அவ்வளவு தூரத்துக்கு போவானேன். இந்த 25,000 இருந்தால் அதை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் கண்ணபிரானிடம் கொடுத்து நல்ல இடமாக ஊருக்கு வெளியில 1-2 கிரவுண்டு வாங்கித்தாங்க. நாளைக்கு அங்க வீடு கட்டறமோ இல்லையோ, தாறுமாறா விலைவாசி ஏறி போறதுல 10 வருஷம் கழிச்சு வித்தாக்கா 4-5 பங்காவது கட்டாயம் கூட கிடைக்கும் என்று கூறலாம். படைப்பை பக்கத்தில் கிரவுண்டு 8,000க்கு கிடைக்கிறது என்று அன்று கண்ணபிரான் சொன்னாரே, ஏன் மறைமலை நகர் பக்கத்தில் அதையும் விட மலிவாக வாங்கலாம் என்றாரே. அத்தனையும் விட்டுவிட்டு எவ்வளோ கேடுகெட்ட ஒருத்திக்கு அல்லவா தூக்கி தர வேண்டிய துர்பாகியம் எழுந்துள்ளது. துர்பாகியம்தான், வேறு என்ன? எல்லாம் போன ஞாயிற்றுக்கிழமை பாண்டியனை பார்க்க போனதால் வந்த வினை. போனதும் அல்லாமல் அவன் பேச்சில் மயங்கி கொடுத்த விலாசத்தை கை நீட்டி வாங்கி விவஸ்தை கெட்டு அன்றே ஓடி. எல்லாம் இந்த பாண்டியனால் வந்த கோளாறு. ஒரு பாவமும் அறியாமல் என் பாட்டுக்கு நான் உண்டு, என் கட்டுப்பாடான வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து வந்தவனின் மனசை கலைத்து கண்டவளிடம் போக வைத்து, ச்ச, அவன்தான் சொன்னாள் என்றால் என் புத்தி எங்கே போயிற்று? நெருப்பு குழுகுழுவென்று இருக்கும் என்றால் நம்பிவிடலாமா? நம்பினேன், அனுபவிக்கிறேன். இத்தனை அவலமும் பாண்டிய சிந்தனை கண்ணை கட்டிவிட்ட குதிரையாக திரும்ப திரும்ப ஒரே திசையில் போக அலுப்புடன் ராஜன் எழுந்து உட்கார்ந்தான். பணத்துக்கு என்ன பண்ணுவோம் என்று யோசிக்காமல் இதென்ன ஊமை விதண்டாபாதம்? 25,000, அதுவும் இன்னும் சரியாய் 2 நாளைக்குள். முடியுமா? முடிந்துதான் ஆக வேண்டும். வேறு வழி? ராஜன் குனிந்து மணலில் ஆள்காட்டி விரலால் ஒரு பக்கமாய் 25,000 என்று எழுதி அதன் பக்கத்தில் சின்னதாய் கோடு போட்டு 2 நாட்கள் என்று குறிப்பிட்டு அருகில் கேள்விக்குறியை போட்டான். 25,000 2 நாட்கள். அரை நிமிஷம் அதை வெறித்துவிட்டு கேள்விக்குறியை அடித்தான். அடி உதட்டை கடித்து கொண்டு யோசித்தான். பேங்க் சேமிப்பில் எத்தனை பணம் உள்ளது? சம்பளம் வாங்கிய பிறகு இன்னும் இந்த மாச சேமிப்பை போடவில்லை. அதையும் சேர்த்தால் 7,200 இருக்கும். அப்புறம் மணலில் 7,200 என்று எழுதினான். சொச்சத்துக்கு ஆபீஸில் கடன் கேட்கலாமா? கேட்கலாம். கேட்டால் கட்டாயம் கொடுப்பார்கள். ஆனால் கேட்டு பர்சனல் பிரிவுக்கு அனுப்பி அங்கு ப்ராசஸ் செய்து சம்மதம் வருவதற்குள் குறைந்தபட்சம் 15 நாட்களாவது ஆகுமே. இந்த ராட்சசி வெள்ளிக்கிழமை ராத்திரிக்குள் அல்லவா முழு தொகையும் கேட்கிறாள். தெரிந்தவர் யாரிடமாவது கேட்டு பார்க்கலாமா? 18,000 ரூபாயை ஒரு நாள் நோட்டீஸில் தூக்கி தரக்கூடிய அளவுக்கு அவனுடைய நண்பர்களில் யாரும் அத்தனை பணக்காரர்கள் இல்லையே. மார்வாடி சேட்டு எவரிடமாவது 36 விழுக்காடு வட்டிக்கா?
எம்மாடி! அப்புறம் அந்த வட்டியை அடைப்பதற்கே விழி பிதுங்கிவிடும். தவிர வட்டியை பிடித்து கொண்டு கொடுப்பான் என்பதால் அசல் அதிகமாக கேட்க வேண்டும். அதற்கு செக்யூரிட்டியாக எதையாவது தர வேண்டும். வீட்டு பேரில் கடன் வாங்கினால் என்ன? தங்கமாய் செய்யலாம். ஆனால் இதிலும் ஒரு கஷ்டம் இருக்கிறது. வீடு அப்பா பேரில் இருப்பதோடு பத்திரமும் ஊரில் அவரிடம்தான் இருக்கிறது. பத்திரம் இல்லாமல் எந்த மடையன் வீட்டு பேரில் கடன் தருவான்? அப்புறம் படுத்து உட்கார்ந்து நகத்தை கடித்து எழுந்து போய் தண்ணீரில் நின்று எதையோ யோசித்தும் ஒன்றும் சரிப்பட்டு வராமல் போக பணத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற பயம் ஆளை கவ்வியது. அந்த பயத்துடனேயே கிளம்பலாமா வேண்டாமா என்று குழம்பின நிமிஷத்தில் சற்று தள்ளி நிறுத்தியிருந்த ஸ்கூட்டரின் மேல் பார்வை விழ திடுக்கிட்டு நிமிர்ந்தான். ஸ்கூட்டர் ரொம்ப வருஷங்களாக வாங்க ஆசை வசதி இருந்தும் சென்னை நெரிசலில் ஒழுங்காய் தன்னால் ஓட்ட முடியுமா என்கிற தயக்கத்துடன் வாங்காமல் இருந்துவிட்டு எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு போன வருஷம் வாங்கியது. கணவன் ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்பதில் சுந்தரிக்குத்தான் எத்தனை துடிப்பு! என்னங்க, தினைக்கும் காலையிலையும் சாயங்காலமும் ஜனக்கூட்டத்துல இடிபட்டுக்கிட்டு பஸ்ல போகணும்னு உங்களுக்கு தலையெழுத்தா என்ன? பேசாம ஒரு ஸ்கூட்டரை வாங்கிக்கிட்டு ஜம்முன்னு உங்க பேருக்கு ஏத்த மாதிரி போங்க என்பாள். எங்க அண்ணன் ஸ்கூட்டர் வாங்கியிருக்காருங்க. அண்ணிய பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு சர்ன்னு போறத பார்த்தப்போ எனக்கும் அப்படி உங்களோட சவாரி செய்யணும்னு ஆசையா இருக்குங்க. என்னங்க என்பாள். நோஞ்சா எல்லாம் மோட்டார் மோட்டார் சைக்கிள்னு ஜமாய்க்கிறப்போ உங்களுக்கு என்னங்க பயம்? 2 நாள் ஓட்டுனீங்கன்னா தன்னால தயக்கம் போயிடும். சொன்னா கேளுங்க. இந்த வருஷம் போனஸ் பணம் வந்ததும் இருக்கிறத கூட போட்டு வேலையா உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும். ஆமா சொல்லிட்டேன். இல்ல சுந்தரி வேணாம் சுந்தரின்னு ஏதாச்சும் சொல்லி தடுக்க பார்க்காதீங்க என்பாள். இப்படி போக வர உங்களுக்கு என்ன ஆம்பளை சிங்கம் உங்களால முடியாதா என்று சொல்லி சொல்லியே அவன் பயத்தை போக்க வைத்து தீர்மானித்தபடி போனஸ் வந்ததும் பிடிவாதம் பண்ணி உடனடியா இருக்கிற அத்தனை சேமிப்பையும் போட்டு ஸ்கூட்டர் வாங்கிய பெருமை முழுக்க முழுக்க சுந்தரியைத்தான் சேரும். அதோடு விட்டாளா? 2 வேளையும் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத சமயத்தில் அவனை ஒட்டி பழக வைத்து அவன் இப்ப வேணாம் சுந்தரி, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று கெஞ்சியதை காதில் வாங்காமல் பில்லியனில் ஏறி உட்கார்ந்து உங்களால முடியுங்க, ஓட்டி பாருங்க என்ற தன்னம்பிக்கை ஊட்டி வாங்கின 15 நாளைக்குள் பயமெல்லாம் பறந்து போக நெரிசல் மிகுந்த அண்ணா சாலையில் கூட தயக்கம் இல்லாமல் அவனால் ஓட்ட முடிந்தது என்றால் அதற்கு காரணம் சுந்தரிதானே. காலையில் இருக்கிற வேலைகள் பத்தாது போல தானே ஸ்கூட்டரை துடைத்து வைப்பாள். 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டு சக்கரங்களை அலம்புவாள். வெள்ளிக்கிழமைகளில் முன்பக்கம் சந்தனம் போட்டு வைத்து கற்பூரம் காட்டுவாள். எதுக்கு சுந்தரி என்று கேட்டு சிரித்தாள். உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு தாங்க. கண்ணீர் விழாம இருக்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்வாங்க. நீங்க வேணா மாடி வீட்டு பெரியவரை கேட்டு பாருங்க என்பாள் முகத்தை தீவிரமாக வைத்து கொண்டு. ராஜன் நீளமாய் ஒரு பெருமூச்சு வெளியிட்டான். விளையாட்டுதான். எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்த்து வினை எது விளையாட்டு எது என்று புரியாமல் போனதால் தானே இன்று சரியான அவஸ்தையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் சுந்தரி கண்ணாக பாவிக்கும் இந்த ஸ்கூட்டரை விற்கலாம் என்று நினைப்பேனா? ராஜன் வண்டி அருகில் சென்று அதை நாய்க்குட்டியை தடவி கொடுப்பது போல தடவினான். இதை விற்றுவிட்டால் சுந்தரியிடம் என்ன சொல்லி சமாளிப்பது? விற்றேன் என்று உண்மை கூற முடியாது. ஏன் விற்றீர்கள், எதற்காக விற்றீர்கள் என்று 100 கேள்விகள் கேட்பாள். பதில் சொல்ல தெரியாமல் மாட்டிக்கொள்வேன். பிறகு சில நிமிஷங்கள் போல யோசித்தும் எந்த விளக்கமும் சரியாக அமையாது போக ராஜன் ச்ச என்று சூள் கொட்டினான். சுந்தரி வருவதற்கு குறைந்தபட்சம் இன்னும் 3 மாசங்கள் ஆகும். அதற்குள் ஏதாவது வழி புலப்படாதா? விபத்து நடந்து வண்டி நசுங்கி விட்டது. உன்னிடம் சொன்னால் பயப்படுவாயே என்று தெரிவிக்கவில்லை. எனக்கொன்றும் அடிபலம் இல்லை. இப்போதுதான் பார்க்கிறாயே, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கதை அளப்பதா கஷ்டம்? விபத்து என்று கூறிவிட்டால் அதற்கு மேல் சுந்தரியின் புத்தி அவன் நலத்தில் தான் போகுமே தவிர ஸ்கூட்டர் என்னாயிற்று என்பதில் போகாது. அப்படியே ஏதாவது கேட்டாலும் அப்போது பார்த்து கொள்ளலாம். நீளமாக யோசனை பண்ணிய ராஜன் தலையை ஒரு தரம் அசைத்து உலுக்கி கொண்டான். மேலே மேலே சுந்தரியை ஏமாற்ற துணிந்து விட்டது. ஒருவித வருத்தத்தை உண்டாக்கியதில் கண்ணோரங்களில் நீர் துளிர்த்தது. 2 தரம் கண்களை சிமிட்டி கண்ணீரை அடக்க பார்த்தான். பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டையை எடுத்து கண்களையும் முகத்தையும் அழுந்த துடைத்து கொண்டான். கவனத்தை மீண்டும் ஸ்கூட்டரிடம் செலுத்தினான். என்ன விலைக்கு இது போகும்? 10, 11 தெரியவில்லை, விசாரிக்க வேண்டும்.
காலையில் முதல் வேலையாய் புரோக்கர் கோபாலனிடம் எடுத்து சென்று, வேண்டாம் வேண்டாம், கோபாலனின் தங்கை சேலத்துக்காரர் தான். அவளுக்கும் சுந்தரியின் பிறந்த வீட்டுக்கும் நெருங்கின நட்பு உண்டு. எதையாவது கோபாலன் தங்கையிடம் சொல்ல, அவள் சுந்தரியின் அப்பாவிடமோ அண்ணனிடமோ உளறி வைத்தால் நான் சொல்ல போகும் பொய் அம்பலமாகிவிடும். பேசாமல் டவுன் பக்கம் உள்ள புரோக்கர் யாரையாவது பிடித்து விலை பேசி விடுவதுதான் நல்லது. வாங்கும் நபர் யாராக இருந்தாலும் உடனடியாய் முழு தொகையையும் கொடுப்பவராக இருக்க வேண்டும். ஆமாம், இதற்கு எத்தனை கிடைக்கும்? 10 என்று வைத்து கொண்டாலும் பேங்கில் இருப்பது 7, இது 10, ஆக மொத்தம் 17, பாக்கி 8000க்கு? யோசனை மாறாமல் வீட்டுக்கு வந்த ராஜன் சாப்பிடக்கூட பிடிக்காமல் துண்டு விழும் 8000க்கு என்ன பண்ணலாம் என்று பரிதவித்தான். ரேடியோ, டேப் ரெக்கார்டர், டிவி என்று அத்தனையும் நினைத்து பார்த்தும் வேண்டாம், சுந்தரியிடம் சமாளிப்பது சிரமம் என்று நினைப்பை மாற்றிக்கொண்டான். நடுராத்திரி 1 மணி வரையில் விழித்து கொண்டும் நடுவில் அழுது கொண்டும் இருந்ததில் தலைவலி மண்டையை பிளக்க விடியும் சமயத்தில் வலி தாழ மாட்டாமல் சுந்தரி அலமாரியில் ஏதாவது மாத்திரை வைத்திருக்கிறாளா என்று தேடின போது புடவைகளுக்கு அடியில் இருந்த அந்த டப்பாவை எடுத்தான், திறந்தான். சுந்தரியின் தங்க நெக்லஸ். மருமகளை முதல் முறையாய் வீட்டுக்கு அழைத்த போது 4 பவுனில் அவன் தாய் செய்து போட்ட நகை. சுந்தரியின் தந்தை திருமணத்தின் போது தந்த வெள்ளி பாத்திரங்கள், நகைகளை மயிலாப்பூர் பேங்கில் லாக்கர் எடுத்து அதில் தான் ஜாக்கிரதையாய் வைத்திருக்கிறார்கள். பிரசவத்துக்கு ஊருக்கு புறப்படுவதற்கு முதல் நாள் சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விசேஷம். அதற்கு அணிந்து கொள்வதற்காக லாக்கரில் இருந்து எடுத்து வந்த நெக்லஸை சுந்தரி புறப்படுவதற்குள் மீண்டும் பேங்கில் வைக்க இயலவில்லை. பத்திரங்க, புடவை அடியில மறைச்சு வச்சிருக்க, மறக்காம நாளைக்கே லாக்கர்ல கொண்டு வச்சிடுங்க. 10 தரம் சொல்லியும் சுத்தமாய் அப்படி செய்ய மறந்து போனது கூட நல்லதுக்குத்தானோ என்று இப்போது ராஜனுக்கு தோன்றியது. நெக்லஸை பெட்டியில் இருந்து வெளியே எடுத்த போது கை விரல்கள் நடுங்கின. நாவால் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டான். துண்டு விழும் 8000 திரட்ட வழி கிடைத்து விட்டதா? 4 பவுன் அடகு வைத்தால் கட்டாயம் ஈடுகட்டி விடலாம். தலைவலியை மறந்து நகையுடன் படுக்கையில் வந்து அமர்ந்த போது அம்மாடி என்கிற உணர்வு எழுந்தாலும் நெக்லஸை கொண்டு வா என்று சுந்தரி கேட்கும்போது எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கிற கவலையும் மாபாரமாய் கூடவே வயிற்றில் முடிச்சு போட்டது. மறுநாள் திட்டமிட்டபடி முதலில் சிந்தாதிரிப்பேட்டை புரோக்கரிடம் ஸ்கூட்டரை விலை பேசினான். இவன் அவசரம் புரிந்த தினசில் அந்த புரோக்கர் வேண்டுமென்றே விலையை குறைத்து சொன்னதற்கு வாயை திறக்காமல் சம்மதித்து பணத்தை வாங்கி கொண்டான். மாலையில் பாரி முனையில் இருந்த சேட்டு கடைக்கு போய் நகையை அடகு வைத்து அந்த பணத்தையும் பத்திரமாய் வீட்டில் கொண்டு வைத்தான். மறுநாள் பேங்கில் இருந்து பணத்தை எடுத்து மேற்கொண்டு துண்டு விழுந்த 1500க்காக சுந்தரியின் பூச்சூடல் போது வந்த மொய் பணத்தை குழந்தையின் எதிர்கால செலவுக்காக புத்திசாலித்தனமாய் திட்டமிட்டு பேங்கில் பிக்சட் டிபாசிட்டில் போட்டிருந்த 2000 உடைத்து சரி கட்டினான். வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு 25,000 துணிப்பையில் பொட்டலமாய் கட்டி ஆட்டோ ஒன்றை பிடித்து மின்மினியின் வீட்டுக்கு போனான். நிமிர்ந்து அவளை பார்க்க கூட கூசியவன் போல பணத்தை தந்து அதை எண்ணி பார்த்த பின், குட், சொன்னபடி நடந்துகிட்டதுல உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் கஷ்டம் இல்லை, இந்தாங்க என்றபடி அவள் நீட்டிய கவரை வாங்கி கொண்டான். வாயை பிரித்து உள்ளே இருப்பதை பார்த்தபோது 6 நெகட்டிவ்கள் பார்வையில் பட விழிகளை உயர்த்தாமலேயே கேட்டான், நிச்சயமா இவ்வளோதானே, வேற இல்லையே? மின்மினி சத்தம் இல்லாமல் சிரித்தாள். பயப்படாம போங்க, இந்த மின்மினி சொன்ன சொல் மாறமாட்டா. தொடர்ந்து அவள் சிரிப்பதை கேட்க பிடிக்காமல் எழுந்து வேகமாய் வெளியில் வந்தான் ராஜன். வீட்டுக்கு வந்து கதவை தாளிட்டு கொண்டு 3 நாட்கள் முன்பு அனுப்பின புகைப்படங்களின் நெகட்டிவ்கள் தானா என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அவற்றை சின்ன சின்ன துண்டுகளாக கிழித்தான். கும்பலாய் சமையல் கட்டு தரையில் வைத்து தீ மூட்டினான். அத்தனையும் எரிந்து சாம்பல் ஆனதும் வாரி தொட்டி முற்றத்தில் போட்டு குழாயை திறந்துவிட்டு துளி மிச்சம் இல்லாமல் கரைந்து போன பிறகும் அந்த வெற்று முற்றத்தை பார்த்து கொண்டே ரொம்ப நேரத்துக்கு அங்கேயே நின்று கொண்டிருந்தான். சனிக்கிழமை. ராஜன் வேலைக்கு போகவில்லை. காய்ச்சல், உடம்பு வலி, மண்டையிடி, கதகதவென்று சூடு. எல்லாவற்றையும் விட மனசும் ரொம்ப சோர்ந்து இருந்ததில் படுக்கையை விட்டு எழுந்திருக்காமல் இருந்தவன் 10 மணி சுமாருக்கு சட்டையை மாட்டிக்கொண்டு மருந்து கடைக்கு சென்று ஆபீஸுக்கு போன் மூலம் உடம்பு சரியில்லை, அதனால் இன்று அலுவலகத்துக்கு வரவில்லை என்பதை தெரிவித்துவிட்டு
வீட்டுக்கு வந்து மீண்டும் படுக்கையில் காலை நீட்டி படுத்து விட்டான். வெளியே போய் சாப்பிடக்கூட பிடிக்காமல் போக 1 மணி சுமாருக்கு காலையில் போன் பேசிவிட்டு திரும்பிய கையோடு வாங்கி வந்த ரொட்டியில் 4 துண்டங்களை தின்று காஃபி கலந்து குடித்தான். மறுபடியும் படுத்து விட்டான். 25,000 லட்டு மாதிரி அத்தனை பணம் உழைத்து காசு காசாய் சேர்த்தது. கண்மூடி திறக்கும் நாழிகையில் எவள் கையிலோ தூக்கி கொடுத்தாயிற்று. அந்த தொகையை சேர்க்கத்தான் எத்தனை பாடுபட வேண்டி இருந்தது. ஸ்கூட்டர், சுந்தரியின் நெக்லஸ், குழந்தைக்காக போட்ட டெபாசிட், சேமிப்பு அத்தனையும் க்ளோஸ். திரும்ப திரும்ப இதே ரீதியில் எண்ணம் சுழன்றதில் துக்கம் அதிகமாக கண்களை இறுக மூடிக்கொண்டு ராஜன் உறங்க பார்த்தான். நடுநடுவில் பணத்தை பறிகொடுத்த சுய பச்சாதாபத்தில் துயரம் கரைந்து கண்களில் நீராக பெருகியதில் தலைகாணியில் திட்டு திட்டாய் ஈரம் படர்ந்தது. ஞாயிறு காலை. காய்ச்சல் குறையாமல் இருக்கிற மாதிரி தோன்ற வைத்தியரை பார்க்கலாமா என்று நினைத்தவன் எழுந்து முகம் கழுவி தயாராகி டாக்டர் வீடு வரை போக வேண்டும். அதுவும் ஸ்கூட்டர் கிடையாது என்பதால் நடந்தோ பஸ் பிடித்தோதான் செல்ல வேண்டும் என்பது ஞாபகத்துக்கு வந்த பிறகு நினைப்பை மாற்றிக்கொண்டான். முதல் நாள் வாங்கின ரொட்டியில் ஒரு துண்டத்தை காஃபியில் தோய்த்து தின்ன போது அது உள்ளே இறங்க மக்கர் பண்ணியது. சூடாய் குழம்பும் ரசமும் சாப்பிட்டால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. சுந்தரி ஊரில் இருந்தால் இப்படி ஒரு அவல நிலை இருக்குமா? தலைவலி என்றால் கூட என்னங்க என்னங்க என்று பதறி போவாள். தைலம் தேய்ச்சி விடட்டுமா? சூடா காஃபி கலந்து தரட்டுமா? ரசம் சாதமா சாப்பிட்டுட்டு இழுத்து போத்துக்கிட்டு படுங்க. ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தா உடம்பு கலகலன்னு ஆயிடும் என்ற கரிசனத்தோடு கவனிப்பாள். என்ன இருந்தாலும் தாலி கட்டின பெண்டாட்டியின் கவனிப்பும் பரிவும் அன்பும் அலாதியானதுதான். அவள் இதமாய் ஒரு பார்வை பார்த்து குளிர்ந்த உள்ளங்கையால் சூடு பறக்க தைலம் தேய்த்து மௌனமாக பேசுவதே வருடி கொடுக்கிற மாதிரிதானே இருக்கும். என்ன இருந்தாலும் மனைவியின். ராஜன் சவுக்கடி பட்ட மாதிரி நிமிர்ந்தான். இந்த புத்தி போன வாரம் எங்கே போயிற்று? இதே நேரம், இதே ஞாயிறு. சரியாக 7 நாட்கள் முன்பு தானே என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் என்று நாய் அலைச்சல் அலைந்தேன். பாண்டியனை தேடி சென்று மேலே சிந்தனையை தொடர முடியாதபடி வாசக்கதவு தட்டப்படும் ஓசை கேட்க யாரது என்ற புருவங்களை உயர்த்தியபடி மெதுவாய் எழுந்து சென்று கதவை திறந்தான். பேயை நினைக்காதே, அது வந்துவிடும் என்கிற ஆங்கில பழமொழியை உண்மையாக்கும் வகையில் எதிரில் பாண்டியன். என்ன பிரதர், திகச்சு போயிட்டியா? என்ன நீ எதிர்பார்க்கல? அப்படியே நின்றுட்டு இருந்தா உள்ள கூப்பிட மாட்டியா? சரி, கூப்பிடாட்டி என்ன, நானே வந்துடுறேன். உள்ளே வந்த பாண்டியன் கூடத்து நாற்காலியில் அமர்ந்தான். அவனை சற்றும் எதிர்பார்க்காததால் ஏற்பட்ட படபடப்பு அடங்காமல் ராஜன் எதிரில் தானும் உட்கார்ந்தான். ஏன் எப்படியோ இருக்க? உடம்பு சரியில்லையா என்ன? ஆ. என்ன பிரதர்? 3 நாளா லூஸ் மோஷன் போகுது, காய்ச்சலும் இருக்கு. பாண்டியன் முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தான். டாக்டர் பாத்தியா, என்ன சொன்னாரு? பொய் வாயில் சரளமாய் வந்தது. ஒண்ணுமில்ல, அஜீரணம்னு மருந்து கொடுத்திருக்காரு. பாண்டியன் கண்களை இடுக்கிக் கொண்டு சன்னமாய் முணுமுணுத்தான். அதுவும் நல்லதுக்குத்தான். எதுவும் நான் காய்ச்சல்ல அவதிப்படுறதா? பாண்டியன் தீவிரமாய் தலையசைத்தான். பின் குரலை தழைத்து கிசுகிசுப்பாய் பேசினான். என்ன இப்படி பேசுறேன்னு கோவப்படாத, எல்லாம் உன் நல்லதுக்குத்தான். ஆமா, அன்னைக்கு உன் அண்ட ஒரு அட்ரஸ் கொடுத்தனே, பத்திரமா வச்சிருக்கியா? அதற்காகவா பம்பாயில் இருந்து திரும்பியதும் திரும்பாததுமாய் விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்திருக்கிறான்? பாண்டியனை நிமிர்ந்து பார்க்க கூட மனசுக்கு பிடிக்காமல் போக எழுந்து உள்ளே போய் அலமாரியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த மின்மினியின் விலாசத்தை எடுத்து வந்து அவனிடம் ராஜன் நீட்டினான். காகிதத்தை வாங்கின பாண்டியன் அதை துண்டு துண்டாக கிழித்து பந்தாக உருட்டி மூலையில் எரிய என்ன இது என்கிற வியப்புடன் ராஜன் விழித்தான். நேத்து ராத்திரி இவ செத்துட்டா தெரியுமா பிரதர்? என்ன? ராஜனின் குரலில் வெளிப்பட்ட அதிர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் பாண்டியன் தொடர்ந்தான். உனக்கு தெரிய வழி இல்லை. விடிஞ்சதும் என் ஃப்ரெண்டு தான் சேதியை சொன்னான். நேற்று சாயங்காலம் இவ போன டாக்ஸி மேலே லாரி மோதினதுல அந்த இடத்துலயே ஆள் அவுட். கண்ணாடி உடஞ்சு கழுத்து 2 வெட்டிடுச்சான். பயங்கர சாவு, நல்லா வேணும். வாய் வார்த்தை எழாமல் அரண்டு போய் ராஜன் அமர்ந்திருந்ததை கவனிக்காமல் எழுந்து அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தவாறு பாண்டியன் கோபத்தோடு பேசினான். இவ சரியான ஏமாத்து பேர் வழி பிரதர். வெளிநாட்டுல தங்கி இருந்ததா சொன்னதெல்லாம் சரியான கப்சாவாம். எனக்கு இவளை பத்தின விபரத்தை கொடுத்த சிநேகிதனும் செமத்தியே ஏமாந்து போயிருக்கான். அந்த பொய்யோட நிறுத்திக்கிட்டு இருந்தா பரவாயில்ல பிரதர். இவ என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? சைக்கடலிக் லைட்ல, அதான் டிஸ்கோ லைட்ல புது அனுபவம் தரேன்னு கண்டபடி போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காயா?
ஃப்ரெண்ட் மான மரியாதையை காப்பாத்திக்கணுமேங்கிற பயத்துல பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லி காலில் விழுந்து அவ தாலி உள்பட வளையல் செயினை அடமானம் வச்சு 20,000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு நெகட்டிவ்களை வாங்கியிருக்கா. எப்பேற்பட்ட கேவலம் யா இது! நான் மட்டும் இருந்திருந்தேன்னா வர்றது வரட்டும்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி அவளை சந்தி சிரிக்க வச்சிருப்பேன். இன்னைக்கு காலையில் அவன் வந்து அந்த பொம்பளை செஞ்ச அநியாயத்துக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொன்னப்ப உன்னண்ட விலாசத்தை கொடுத்தது நினைவுக்கு வந்தது. ஓடி வர நீ பாட்டுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் நிற்கிற சமயம் பார்த்து போலீஸ் கேஸ் விசாரிக்க வந்துருச்சுன்னா நீ மாட்டிப்பியேன்னு தோணுச்சு. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறவன் நீ இல்லை எனக்கு தெரியும். ஆனாலும் தெளிவோடு இருந்தவனுக்கு நான் உளறினதுல சபலம் வந்திருந்தா அது தப்பில்லையா பிரதர்? அதான் மனசு பொறுக்காம வந்த. வந்து பார்த்தா 3 நாளா காய்ச்சல்னு நீ சொல்ற. அதுவும் நல்லதுக்குத்தான்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்ப புரியுதில்ல? அவன் பேச பேச ராஜனின் படபடப்பு எக்கச்சக்கமாகி நெற்றி பூராவும் குண்டூசி குண்டூசியாய் வியர்வை துளிர்த்தது. என்ன பிரதர் இப்படி வைக்குது? ஒண்ணுமில்ல, மாத்திரை சாப்பிட்ருக்கேன், அதான் வேர்த்து விடுது. பாண்டியன் எழுந்து நின்றான். நீ படு பிரதர், நான் புறப்படுறேன். என்னவோ உன்னை பார்க்கணும், விவரத்தை சொல்லி எச்சரிக்கணும்னு தோணுச்சு, வந்தேன். ஆனால் நான் ஒரு மடையன், உங்ககிட்ட அந்த பலவீனம் எல்லாம் கிடையாதுன்றதை ஏனோ மறந்துட்டேன். உன்னை அடிக்கடி சந்திச்சா நான் கூட என் பழக்க வழக்கங்களை மாற்றிப்பேணும்னு தோணுது. என்ன அப்படி பார்க்குற? போன வாரம் அந்த வீராப்பு பேசினவன் இப்போ இப்படி மாறிட்டேன்னா? பம்பாயில் ஒரு சிநேகிதனை சந்தித்தேன். கண்ட பொம்பளை கூட பழகினதுல வியாதி வந்து படாத அவஸ்தைப்படுறான். அவன் முகம் கண் முன்னால் வந்து நின்று பயமுறுத்துது பத்தாதுன்னு இன்னைக்கு இப்படி ஒரு பிளாக்மெயில் கேஸ். இதெல்லாம் பார்க்குறப்போ உன்ன மாதிரி இருக்கிறது தான் எந்த வம்பையும் விலை கொடுத்து வாங்காததுக்கு வழின்னு தோணுது. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பெரியவர் எதுவும் இலவசமாக வராதுடா தம்பி, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு அடிக்கடி சொல்வார். இன்பம் வேணும்னு துடிக்கிறப்போ அதுக்குண்டான விலை நமக்கு புரியறதில்ல. வியாதி வந்து பிளாக்மெயில் செஞ்சப்புறம்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க கொடுத்த விலை என்னன்னு, சிநேகிதங்களுக்கு இவங்க அனுபவம் காலையிலேருந்து என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன விலை கொடுத்துருக்கேன் இல்லை கொடுக்க போறேன்னு திகிலா இருக்கு. அப்போ நான் கிளம்புறேன் பிரதர், பார்த்துக்க. கடகடவென்று பேசிவிட்ட பாண்டியன் போக இது நாழிகை மப்பும் மந்தாரமமாக இருந்த மனசு தெளிந்து விட்ட மாதிரி ராஜனுக்கு தோன்றியது. விலை, ஆமாம் விலைதான். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே இலவசமாக கிடைப்பதில்லைதான். இலவசம் என்று நாம் நினைத்து கொண்டால் அதற்கு காரணம் நமது முட்டாள்தனமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. என்ன விலை கொடுக்கிறோம் என்று அறிந்து செயல்பட்டால் பொருளின் மதிப்பும் புரியும், வேண்டாத வம்பும் இல்லை என்பதும் உண்மைதான். ஆனால் இந்த அறிவு முதலிலேயே எல்லோருக்கும் வருவதில்லையே, பட்டால் தானே புரிகிறது. ஆனா உங்ககிட்ட அந்த பலவீனம் எல்லாம் கிடையாது. உன்னை அடிக்கடி சந்திச்சா நான் கூட மாறிடுவேன்னு நினைக்கிறேன். பாவம் பாண்டியன், அவனுக்குத்தான் என் மீது எத்தனை நம்பிக்கை. அத்தனையும் காற்றில் பறக்க விடுகிற தினசில் ஸ்கூட்டரை விற்று மனைவி நகையை அடகு வைத்து நானும் அந்த விலை மாதிடம் 25,000 கொடுத்தது தெரிய வந்தால் எப்படி உடைந்து போவான்? 25,000! அடே அப்பா! நேற்று செத்து தொலைந்தவள் சரியாக 48 மணி நேரம் முன் இறந்திருக்க கூடாதா? அந்த லாரி 2 நாட்கள் முன்பே அவள் மேல் மோதியிருக்க கூடாதா? அப்படி நடந்திருந்தால் என் பணம் பிழைத்திருக்குமே. 25,000! ஐயோ ஐயோ, போயிற்றே, அநியாயமாக போயிற்றே. நெற்றியில் ஓங்கி அடித்து கொண்டு புலம்பிய போது விலை என்கிற வார்த்தை ஏனோ காதுகளில் முரசம் அடிக்க ராஜனின் மனசு சிலிர்த்தது. பெண்டாட்டி பிள்ளை அருமை தெரிந்து புரிந்து இனி வாழ்நாள் முழுக்க அப்படி ஒரு சபலத்துக்குள்ள ஆகாமல் இருக்க அவன் தந்த விலை 25,000. பாண்டியனின் நண்பன் மாதிரி வியாதி வருவதற்கு முன், மனைவிக்கு தெரிந்து குடும்பம் நாசமாகும் முன், வேறு ஏதாவது நடக்கும் முன் விழிப்புணர்வு பெற அவன் கொடுத்த விலை 25,000. ஆயுசு பரியந்தம் சுகுந்தரிக்கு நல்ல புருஷனாக, பிறக்க போகும் குழந்தைக்கு சிறந்த தகப்பனாக வாழ்ந்து காட்ட தேவையான உறுதி பிறக்க அவன் தந்த விலை 25,000. யோசிக்க யோசிக்க இது நாழிகை மனசை ஆக்கிரமித்த ஐயோ பணம் அநியாயமாய் போய்விட்டதே என்கிற குமுறல் குறைந்து இந்த விலை மூலம் எந்த குறைபாடும் இல்லாத நல்லதொரு ஆணாக நான் வாழ்ந்து காட்டப் போகிறேன் என்கிற நம்பிக்கை மெது மெதுவாய் நெஞ்சு பூராவும் நிறைவதை புரிந்து கொள்ள முடிய தன்னம்பிக்கையோடு எழுந்து உட்கார்ந்த போது உடம்பின் உபாதை கூட சுத்தமாய் மறைந்துவிட்ட நிம்மதி ராஜனுக்குள் பிறந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.